வெல்கம் டு மை சண்டே கிளாஸ். சண்டேஸ் என்னதான் லீவாக இருந்தாலும் கூட இன்னைக்கும் நம்ம வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக ஜஸ்ட் இந்த டைம் நம்ம வந்து அலோகேட் பண்ணி செஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கு. ஸோ அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் எம்எஸ்எம்இல வந்திருக்கக்கூடிய ஒரு சில டெக்னிக்கல் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். டேலியில டாக்ஸேஷன் ரிலேட்டடா டெக்னிக்கல் அப்டேட்ஸ் வருது அப்படின்னா அந்த டாக்ஸ்லயே ஒரு சில அப்டேட் அப்படிங்கிறது வந்து கொண்டு இருக்கும். அதாவது ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சேஞ்சஸை அப்டேட்டா வந்து டேலியில கொண்டு வரதா வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் அப்டேட் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அப்போ ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்பர் ஒன் வந்து என்னன்னா, முதல்ல இந்த பர்டிகுலர் எம்எஸ்எம்இல வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன, அட் த சேம் டைம்ஸ் வந்து நம்ம டேலியில அதுக்கு ஈக்குவலா அப்டேட் அப்படிங்கிறது வந்துருச்சா அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து இந்த செஷன்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 43BH, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எம்எஸ்எம்இல இருக்கக்கூடிய அந்த ரூலை வந்து ஃப்ரேம் பண்ணதுக்கு இன்செர்ட் பண்ணப்பட்ட ஒரு டேக்ஸ் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இல்ல அப்படின்னா ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இந்த ரெண்டு கம்பெனிக்கு மட்டும்தான் இது வந்து மேண்டேட்ரி அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். ஸோ என்ன மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பிசினஸ் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இல்லைன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அவங்களுடைய பேமெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸை நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். அந்த அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ளையர்ஸ் வந்து யாரெல்லாம் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அடுத்து அந்த எம்எஸ்எம்இல இருக்கக்கூடியவங்க மைக்ரோ அண்ட் ஸ்மால்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அட் த சேம் டைம்ஸ் பில்லோடைய டேட்ல இருந்து 45 டேஸுக்குள்ள அந்த பேமெண்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஒன் செகண்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல 45 டேஸ் அப்படிங்கிறது பில் டேட்ல இருந்து பேமெண்ட் டேட், ஓகேங்களா. ஸோ 45 டேஸுக்குள்ள பேமெண்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதர்வைஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வித்தின் டியூ டேட்டுக்குள்ள பேமெண்ட் பண்ணப்பட்டிருக்கா இல்ல ஓவர் டியூவா பேமெண்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட்ட ஒரு செக்ஷன் தான் வந்து என்னன்னா இந்த 43BH. அப்ப இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிற இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறது ஒரு எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ண ஒரு பிசினஸை பத்தி நம்ம வந்து பார்க்க போறது கிடையாது. அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர்டு பர்சன்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இல்லைன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை மட்டும்தான் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப இப்ப கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, எம்எஸ்எம்இஓ சப்ளையர், அதாவது எம்எஸ்எம்இயோடைய எம்எஸ்எம்இ டீலர்ஸை வெண்டாரா யாரெல்லாம் வந்து வச்சிருக்காங்களோ அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவங்களுடைய பேமெண்ட் ரிஜிஸ்டரை பத்தின ஒரு அப்டேட் தானே தவிர இது எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரிக்கான அப்டேட் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நீங்க வேலை செய்யற ஆர்கனைசேஷன் அல்லது உங்களுடைய ஓன் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ இல்ல பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாவோ இருக்கு. நீங்க பர்ச்சேஸ் பண்ற அந்த பர்டிகுலர் சப்ளையர், உங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய வெண்டார் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர்ட் டீலரா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு பண்ண வேண்டிய பேமெண்ட்ல இருக்கக்கூடிய அப்டேட் அப்ப நம்ம வந்து பாக்குறோம். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போறது. தென் இதோட சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது, ஓகேங்களா, அதாவது ப்ரீவியஸ் பினான்சியல் இயர் 2024-25 பினான்சியல் இயர்ல அந்த இயருக்கான இன்கம் டேக்ஸ் நம்ம வந்து ஆடிட் பண்ணும்போது பர்டிகுலர் க்ளோசிங் டேட், அதாவது 31 மார்ச் 2025 இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பேயபிள்ஸை எப்படி நம்ம ஆடிட் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு அப்டேட் நம்ம வந்து இந்த செஷன்ல நம்ம வந்து கண்டினியூஸா நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 43BH இதான் வந்து என்ன அப்படின்னா மேஜர் கோட். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஒரு எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கான பேமெண்ட்டை வித்தின் 45 டேஸுக்குள்ள அவர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அந்த பர்டிகுலர் டீடைல்ஸை ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் மூலமா கவர்மெண்ட்டுக்கு ஃபர்னிஷ் பண்ணணும். அது சம்பந்தமா தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதுல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப அப்ளிகபிலிட்டி ஆஃப் செக்ஷன், ஓகேங்களா. இந்த 43BH அப்படிங்கிறது நம்மளுக்கு
எங்க அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சப்ளையர், ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் நம்ம எடுத்து பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா டேலியில டிஸ்பிளே, அதாவது பேலன்ஸ் ஷீட் அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா Alt F2 கொடுத்து பீரியட் அப்படிங்கிறது மாத்திக்கிறேன். தென் இந்த இடத்துல பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது எடுப்போம். இங்க Alt F5 கொடுத்தோம் அப்படின்னா டீட்டெயில் நம்மளுக்கு தெரியும். இதுல நம்ம வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இந்த லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே நம்மளுடைய சப்ளையர்ஸ் அப்படி நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா. இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா நம்மளுடைய சப்ளையர். டோட்டலா நம்ம வந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 36,92,250 rupees அப்படிங்கிறது இருக்கு. 36,92,250 rupees நம்ம டோட்டலா பேமெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த என்டையர் சப்ளையருக்கும் நம்ம இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ டோட்டல் சப்ளையர்ஸோடைய டியூ அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துட்டோம். இந்த டியூல யாரெல்லாம் நாட் ரிஜிஸ்டர்டு, யாரெல்லாம் நாட் ரிஜிஸ்டர்டு, அதாவது எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க யாரு. ஸோ அப்ப இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தனியா நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா. யாரெல்லாம் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணலையோ அவங்கள இந்த லிஸ்ட்ல நம்ம சேர்க்க கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்டர் நம்ம வந்து இதுதான் நம்ம வந்து பண்றோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்டு பர்சன், எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ண சப்ளையர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து தனியா எடுத்துறோம். ஓகேங்களா. டோட்டல் வெண்டார்ஸ் உடைய லிஸ்ட்ல எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ண சப்ளையர்ஸ் தான் கண்டிப்பா இருப்பாங்க. அதுல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ட்ரேடர்ஸ் தனியா நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். அப்ப அந்த லிஸ்ட்ல இருந்து ட்ரேடர்ஸை மட்டும் நம்ம தனியா எடுக்கிறோம். ஓகேங்களா. அப்ப அந்த இடத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னா மேனுஃபேக்சரர், சர்வீஸ் ப்ரொவைடர் அஸ் வெல் அஸ் ட்ரேடர்ஸ், இந்த 3 டைப்ல வந்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. அந்த 3 டைப்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரேடர்ஸை மட்டும் தனியா நம்ம எடுத்துடுறோம். ஓகேங்களா. ட்ரேடர்ஸை மட்டும் தனியா எடுத்துடுறோம். ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறத எடுத்து என்ன சார் பண்ண போறோம், அவங்களுக்கும் இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா. சோ அவங்களுக்கு இந்த ரூலை நம்ம வந்து என்ன பண்ண போறது கிடையாது அப்படின்னா அப்ளை பண்ண போறது கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அட் த சேம் டைம் ரிமைனிங் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர் அஸ் வெல் அஸ் சர்வீஸ் ப்ரொவைடர், ஓகேங்களா. உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர்ல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர் அஸ் வெல் அஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிறத நம்ம வந்து தனியா நம்ம எடுத்துடுறோம். எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அவங்க 2 டைப்ஸா நம்ம வந்து பிரிக்கிறோம். ஒன்னு மீடியம் என்டர்பிரைசஸ், இன்னொன்னு என்ன அப்படின்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். அப்போ மேனுஃபேக்சரர் அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது மேனுஃபேக்சரர் சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லாருக்குமே இந்த ரூல் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியம் என்டர்பிரைசஸை நம்ம தனியா எடுக்கிறோம். மீடியம் என்டர்பிரைசஸை தனியா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபில்டர் பண்றோம். ஒருத்தவங்க எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 3 கேட்டகரிஸ்ல தான் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. அது வந்து மேனுஃபேக்சரர், சர்வீஸ் ப்ரொவைடர் இல்லைன்னா ட்ரேடர் அப்படிங்கிற மாதிரி. அதுல ட்ரேடர்ஸ் வந்து எந்த ஒரு கன்செஷன் இல்லாம டோட்டலா அவங்களுக்கு வந்து நாட் அப்ளிகபிள், இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் மேனுஃபேக்சரர் இருந்தாங்க அப்படின்னா அங்கே மீடியம் என்டர்பிரைசஸ் ஆக இருந்தால் மட்டும். ஸோ எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது என்னன்னா மைக்ரோ, மீடியம் அண்ட் ஸ்மால் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ மைக்ரோ, மீடியம், ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு இந்த ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அப்ப யாருக்கு சார் அப்ளிகபிள், மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள். ஓகேங்களா. மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஆக இருந்தால் மட்டும்தான் இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணோம். என்ன சார் ரூல், ஓகேங்களா. இந்த டோட்டல் லிஸ்ட்ல இருந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ண வேண்டியதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இவ்வளவு லிஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த லிஸ்ட்ல வந்து யாரெல்லாம் உத்தியம்ல ரிஜிஸ்டர் பண்ணலையோ அவங்கள தனியா நம்ம எடுத்துடுறோம். ரிமைனிங் இருக்கவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா உத்தியம்ல ரிஜிஸ்டர் பண்ணவங்களா இருப்பாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணவங்கள ட்ரேடர் டைப்பா ரிஜிஸ்டர் பண்ணவங்கள தனியா நம்ம பிரிச்சுடுறோம். மிச்சம் இருக்கவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் மேனுஃபேக்சராக இருப்பாங்க. அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் மேனுஃபேக்சர்ல ஸ்மால் அண்ட் மைக்ரோ லெவல், ஓகேங்களா. அதாவது நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் ஸ்மால் அண்ட் மைக்ரோ லெவல் பிசினஸ் மட்டும் தனியா நம்ம எடுத்துக்கிறோம்.
மீடியம் என்டர்பிரைசஸ் நம்ம நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம ஒதுக்கிக்கிறோம். இப்போ ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் அவங்கள்ட்ட இருந்த பில் எல்லாம், அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கின பில்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பில்ஸுக்கு எல்லாம் இந்த ரூல் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப அப்ளிகபிள் அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ரிட்டன் அக்ரிமெண்ட். அதாவது என்ன அப்படின்னா, பில் நம்ம ரிசீவ் பண்ணும்போதே, ஒரு பர்ச்சேஸ் பில் வாங்கும் போதே மினிமம் கிரெடிட் டேஸ், ஓகேங்களா, கிரெடிட் டேஸ் அப்படிங்கிறது அந்த பில்ல மென்ஷன் பண்ணப்பட்டு இருந்தால் அதுவே அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து என்ன பண்ணப்படலை அப்படின்னா, எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸும் அல்லது எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் வந்து இந்த ரூல்ல சொல்லப்படலை. ரிட்டன் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படிங்கிறது எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் சொல்லப்படல. ஆனா ஒரு பில்லுல அல்லது அதுக்கான ஆர்டர் ஷீட்ல கூட நம்ம டியூ டேஸ், டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிற ஒண்ணு மென்ஷன் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதையே நம்ம வந்து ரிட்டன் அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அந்த பில்லுல டியூ டேட் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய ரூல்ல வந்து இல்ல அப்படின்னாலும் சரி, 45 days அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 45 daysக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிருக்கோமா, ஓகேங்களா. சோ அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, 45 daysக்குள்ள நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிடுறோம், அல்லது 45 days கழிச்சு நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம், தென் பேமெண்ட் பண்ணாம இன்னும் நம்ம வச்சிருக்கோம், ஓகேங்களா. சோ இது எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நாம அந்த பர்டிகுலர் ஃபார்ம்ல நம்ம காட்ட வேண்டியது இருக்கு, ஓகேங்களா. சோ பெய்டு பில்லா இருந்தாலும் சரி, ஓவர் டியூ பில்லா இருந்தாலும் சரி, அதாவது அன்பெய்டு பில்லா இருந்தாலும் சரி, அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து வித்தின் டியூ டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணிருக்கோமா, வித்தின் 45 டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணிருக்கோமா, இல்ல 45 டேஸ் கழிச்சு நம்ம பேமெண்ட் பண்ணிருக்கோமா, என்டையர் திங்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அனெக்ஷர்ல நம்ம காட்ட வேண்டியது இருக்கு. யாரு காட்ட வேண்டியது இருக்கு, பிரைவேட் லிமிடெட் அண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அவங்க தான் காட்ட வேண்டியது இருக்கு, ஓகேங்களா. ஒரு சாதாரணமா ரன் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷன் காட்டலாமானா இல்ல, ஓகேங்களா. ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் காட்டணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, ஓகேங்களா. அதர்வைஸ் இங்க வந்து இந்த அனெக்ஷர், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியது யாரா இருக்காங்க அப்படின்னா, ஒரு பிரைவேட் லிமிடெட் அண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோம். சார் எவ்வளவு நாளைக்குள்ள சார் கட்டணும், 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த பில் அப்படிங்கிறது, அதாவது எவ்வளவு நாளுக்குள்ள நம்ம ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஆஃப் இயர்லி பேசிஸ்ல நம்ம ரிட்டர்ன் அப்படிங்கிறது சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு. சரி, ஆனம் வந்து 2 times நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஃபார்ம் நம்ம எம்எஸ்எம்இ அவங்களுடைய போர்ட்டல்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு, ஓகேங்களா. அது எப்படி எல்லாம் நம்ம வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ரியல் டைம்ல நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது. அதர்வைஸ் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கோர் நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். இப்ப எம்எஸ்எம்இ அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது, இன்னமும் எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு சார், இன்னும் கூட எனக்கு வந்து கரெக்டான ஒரு ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? எனிஒன், யாராவது இருக்கீங்களா? இப்ப இன்னமும் கூட எனக்கு புரியல சார் கரெக்டா இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது, இல்ல மறுபடியும் ஏதாவது ரீகால் பண்ணுமா? எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, புரிஞ்சிருச்சா புரியலையா? ஓகே, ரியல்மி வெங்கடேசன் சார் ஓகேன்னு சொல்லியிருக்கீங்களா, புரிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களா? ஓகே, ரீகால், சூப்பர். ஸோ அகைன் நம்ம வந்து சிம்பிளிஃபைடா நம்ம வந்து முடிச்சிடும். ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்றா அப்படின்னா, நம்ம கம்பெனி வேலன் இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் பிரைவேட் லிமிடெட். ஸோ நம்ம ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஓகேங்களா. நமக்கு இந்த ரூல் அப்ளிகபிள். அடுத்து இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய என்டையர் பேமெண்ட்ஸையும் நான் வந்து எடுக்கிறேன். நம்ம பண்ணக்கூடிய பேமெண்ட்ஸை மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க எடுக்கிறோம். ஸோ பேமெண்ட்ஸ் இன் தி சென்ஸ் நம்ம வந்து வாங்கின பர்ச்சேஸ் பில்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே நம்முடைய வெண்டார்ஸ் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வெண்டார்ஸ்ல யார் எல்லாம், இந்த வெண்டார்ஸுக்கு நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டிய பில்ல வந்து யாருக்கு மட்டும் நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர்ட் டீலர் மட்டும் தான் நம்ம பண்றோம். அப்ப எம்எஸ்எம்இல யாருக்கு மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா, மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் உடைய அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் நாம எடுக்க வேண்டியது இருக்கு. மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் உடைய அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் மட்டும் தனியா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா எடுக்க வேண்டியது இருக்கு, ஓகேங்களா. சோ இத வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட்டா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா
MCA, அதாவது என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், அவங்களுடைய போர்ட்டல்ல நம்ம ரிட்டர்னா ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல சார் எங்களுடைய சப்ளையர் யாருமே MSME சப்ளையர் கிடையாது சார். யாருமே கிடையாது எங்க சைடு. நாங்க வந்து அப்படிப்பட்ட வெண்டார் எங்கள்கிட்ட யாருமே கிடையாது அப்படின்னா, அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய என்டையர் டிரான்சாக்ஷனும் பேயபிள் டிரான்சாக்ஷனும் வந்து என்ன அப்படின்னா நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா? சோ நாட் அப்ளிகபிள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ரூல் நம்ம அப்ளை பண்ணணும், தென் அனெக்ஷன் நம்ம ஃபைல் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதர்வைஸ் நாம ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, நம்ம எந்த ஒரு பிசினஸா வேணுமான்னு இருக்கலாம். நம்ம ஒரு மேனுஃபேக்சரர், இப்போ வேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கலாம், ஒரு மேனுஃபேக்சரா இருக்கலாம், ஒரு ட்ரேடரா இருக்கலாம். ஆனால் இந்த வேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங் பிரைவேட் லிமிடெட் பேமெண்ட் பண்ண வேண்டிய பார்ட்டி MSME இருக்காங்களா? பேமெண்ட் பண்ண வேண்டிய பார்ட்டி MSME ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா? அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மைக்ரோ ஆர் ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஆக மட்டும் இருக்கிறாங்களா? அவங்களுடைய பில்ஸுக்கு மட்டும்தான் நாம இங்க இந்த அனெக்ஷர், அதாவது ஃபார்ம் 1 MSME ஃபார்ம் 1 அனெக்ஷர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிட்டர்னா ஃபைல் பண்ண போறோம். யாரு ஃபைல் பண்ண போறாங்க? இங்க வேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங் பிரைவேட் லிமிடெட். ஓகேங்களா? அதர்வைஸ் இப்போ உங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் சார், ஒரு பிரைவேட் லிமிடெட் ஒரு MSME ரிஜிஸ்டர்ட் டீலரா இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த வேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங் பிரைவேட் லிமிடெட் கூட ஒரு MSME ரிஜிஸ்டர் பண்ண ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இவங்க ஒரு மைக்ரோ பிசினஸ் அல்லது ஒரு மேக்ரோ பிசினஸ், ஒரு ஸ்மால் என்டர்பிரைசஸ், இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இந்த கேட்டகரியில இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்கள கூட இருக்கலாம். அப்ப இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பிசினஸ் அவங்க டீல் பண்ணக்கூடிய சப்ளையர், அவங்களுடைய வெண்டார் MSME ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாம இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ண போறோம். இந்த ஃப்ளோ சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம தனியா ரிப்போர்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா அந்த ரிப்போர்ட் நீங்க ஷோ பண்ண காமிச்சா அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வந்துடும். ஸோ MSME ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அவங்களுக்கான செப்பரேட் ரிப்போர்ட். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய என்டையர் அவுட்ஸ்டாண்டிங்கும் இங்கே இல்லை. என்டையர் அவுட்ஸ்டாண்டிங்ஸ் என்ன ஆகல அப்படின்னா இங்க நம்மளுக்கு வரல. ஓகேங்களா? ஸோ நம்ம பே பண்ண வேண்டிய பெண்டிங் பில்ஸ் இருக்கக்கூடிய, பேமெண்ட் பண்ண வேண்டிய பெண்டிங் பில்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல யாரெல்லாம் நம்மளுடைய MSME ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்களோ, யாரெல்லாம் நம்மளுடைய வெண்டார் MSME ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வருவாங்க. மத்தவங்க எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போறது கிடையாது, நாம இங்க இன்க்ளூட் பண்ண போறது கிடையாது. கிளியர்? சோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா பெய்டு பில்ஸ், தென் அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ். டாப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அலோடு கிரெடிட் பீரியட் 45 days அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். தென் இந்த சைடு ரைட் சைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா MSME கிரெடிட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இதுல எப்படி இந்த ரிப்போர்ட் ப்ரிப்பேர் ஆகுது, இந்த ரிப்போர்ட் எப்படி நம்ம வந்து ஆன்லைன்ல நம்ம வந்து அப்லோட் பண்றது, இதோடைய என்டையர் திங்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நான் கொடுத்தது வந்து சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து என்ன அப்படின்னா போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன டாபிக் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு கிளாரிட்டி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம எது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம் அல்லது எது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே, கிளியரா? கிளியர் அப்படின்னா சீன் டைப் பண்ணுங்க. கிளியர் அப்படின்னா சீன் டைப் பண்ணுங்க. Okay, thank you. Just now I came, sir. Sorry for the delay. Okay, okay. ரெக்கார்டிங்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா?
ஓகே, ஸோ அகைன் நான் வந்து அதை சின்னதா வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்க சமரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதோடைய ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் இங்க வந்து நியூ அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் செக்ஷன் அல்லது இந்த எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 அனெக்சர் அப்படிங்கிறது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரைவேட் அண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அவங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய, அதாவது அவங்களுடைய சப்ளையர் யாரெல்லாம் மைக்ரோ அல்லது ஸ்மால் என்டர்பிரைசஸா எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய டீடைல்ஸ் மட்டும்தான் இந்த ஃபார்ம் 1 அனெக்சர்ல காட்ட போறாங்க. மற்ற சப்ளையருடைய அவுட்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸை இங்க என்க்ளோஸ் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? இங்க அவங்க வந்து என்ன பண்ண போறது கிடையாது, இன்க்ளூட் பண்ணி காட்ட போறது கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 2019லயே இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. 2019லயே இந்த ஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இது வந்து நியூ அப்படிங்கிறது கிடையாது. இது சம்பந்தமா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல ஒரு செஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முதல்ல இந்த எம்எஸ்எம்இ டேலியில கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதோட இன்ட்ரடக்ஷன் நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணோம். அதாவது ப்ரீவியஸ் பினான்சியல் இயர் ஏடைய ஆடிட்டிங் பண்ணும்போது இந்த ரூலை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற தொடர்பா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு செஷன் நம்ம வந்து பார்த்தோம். அதுல இப்ப ஜாயின் பண்ணதுல வெங்கடேசன் சார் வந்து அந்த செஷன்ல வந்து இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா வெங்கடேசன் சார் வந்து ஒரு செஷன் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுல நாம இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். ஓகேங்களா? பட் இப்ப ஏன் சார் நம்ம இதை பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபார்ம் இந்த எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 அனெக்சர்ல ப்ரீவியஸ் இயர்ல இருந்த ரூலை விட இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு சில திங்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிவைஸ் பண்ணது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்ப அகைன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த ரூல் தான் வந்து என்னன்னா இப்ப நம்ம வந்து ரிவைசல் ரூலா நம்ம பாக்குறோம். அப்ப இது வந்து நியூ கிடையாது. ஓகேங்களா? இது 2019லயே வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா கொண்டு வரப்பட்டிருக்கு. எடிட்டிங்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். 2019ல இந்த ரூல் அப்படிங்கிறது என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? 1 செகண்ட். அப்ப இது வந்து நியூ அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. செகண்ட் திங் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆஃப் இயர்லி ரிட்டர்ன். ஓகேங்களா? இது வந்து என்னது, ஒரு ஆஃப் இயர்லி ரிட்டர்ன். ஆஃப் இயர்லி ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 6 months ஒன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ரிட்டர்னை வந்து நம்ம ஃபைல் பண்ண போறோம். ஒன்லி 6 months ஒன்ஸ் மட்டும் நம்ம வந்து ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்னா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை நம்ம வந்து பாக்குறோம். அப்ப ஏப்ரல் டு செப்டம்பருக்கானத நாம வந்து அக்டோபர் 31st அந்த டேட்டுக்குள்ள நம்ம வந்து இந்த அனெக்சரை நம்ம வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து அக்டோபர் டு மார்ச் உள்ளதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 30th நம்ம வந்து நெக்ஸ்ட் பினான்சியல் இயர்ல வரக்கூடிய 30th ஏப்ரலுக்குள்ள நம்ம வந்து இந்த அனெக்சர் நம்ம வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேர்ட் பாயிண்டா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஓகே, சோ இது ஆஃப் இயர்லி ரிட்டர்னா நம்ம சப்மிட் பண்ண போறோம் அப்படிங்கிறது. அதுக்கான டியூ டேட் வந்து நான் இப்பதான் வந்து சொல்லியிருக்கேன். முன்னாடி வந்து நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல. தென் லாஸ்ட் பாயிண்ட் வந்து நியூ. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தது இல்லை, இப்பதான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுல ஏதாவது நம்ம வந்து டிலே பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா 20,000 அப்படிங்கிறது பெனால்டி அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். அதை தொடர்ந்து ஓகேங்களா, பெனால்டி 20,000 அப்படிங்கிறத தொடர்ந்து அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம், எவ்வளவு நாள் நம்ம டிலே பண்றோமோ அந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு நாளுக்கும் 1000 ரூபாய் வந்து அடிஷனல் பெனால்ட்டியா நம்ம வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? நம்ம தவற விடக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் மேக்சிமம் 3 lakh வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ற அளவுக்கு இங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க ரூல் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? 1 செகண்ட். ஓகே, ஸோ மேக்சிமம் 3 lakh வரைக்கும் வந்து கலெக்ட் பண்றதுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். சரி, இப்போ நம்ம வந்து சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது
ப்ரீவியஸ் அதாவது 2019லயே வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்த்தோம். இப்போ நம்ம இதுல என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்ன ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டுடைய ஃபார்மேட் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரிப்போர்ட்டுடைய ஃபார்மேட் நம்ம பார்த்துருக்கோம். அதனால உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பேமெண்ட் மேட் டு மைக்ரோ அண்ட் ஸ்மால் வெண்டர்ஸ் வித்தின் 45 days. இதை கண்டிப்பா இந்த அனெக்சர் 1ல நம்ம காட்டணும். ஓகேங்களா? வித்தின் 45 daysக்குள்ள நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோமா, ஓகேங்களா, பண்ணி முடிச்சது என்ன அப்படிங்கிறது, அதாவது பெய்டு டீடைல்ஸ், அந்த 6 மாசத்துல நடந்த பெய்டு டீடைல்ஸ் நம்ம வந்து இங்க சப்மிட் பண்ணணும். அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் ரிட்டர்ன்ஸ்ல நம்ம வந்து இந்த டீடைல்ஸ் நம்ம காட்டினது இல்லையா அப்படின்னு கேட்டா காட்டினது கிடையாது. ஒன்ஸ் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ரிட்டர்ன்ல இந்த அனெக்ஷன் நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அவுட்ஸ்டாண்டிங்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை மட்டும்தான், ஓகேங்களா, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்க்ளோஸ் அப்படிங்கிறது பண்ணுவோம். ஓகேங்களா, க்ளோசிங் இருக்கிறத மட்டும்தான் நம்ம என்க்ளோஸ் பண்ணுவோமே தவிர அவுட்ஸ்டாண்டிங்ஸ் தான் நம்ம வந்து என்க்ளோஸ் பண்ண மாட்டோம். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நியூவா நம்ம வந்து 2 இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸ் என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்லி வந்து பேயபிள்ஸ் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ என்டையர் டியூ அமௌண்ட்டும் நம்மளுக்கு இங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து டீட்டெயிலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டும் டியூ அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே. இப்ப F12 அப்படின்னு நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ், டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு 2 இருக்கு. ஸோ இதுல நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் பீரியட்ல நம்ம வந்து வச்சுக்கிட்ட டிரான்சாக்ஷன், இந்த பர்டிகுலர் பீரியட்ல நம்ம வச்சுக்கிட்ட டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, க்ளோசிங் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல இருக்கு. அஸ் வெல் அஸ் இந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பினான்சியல் இயர்ல மட்டும் நம்ம என்னென்ன பில் வந்திருக்கு, எவ்வளவு பில் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட் மூலமா பார்க்க முடியும். ஆனா பிளைண்டா வந்து நம்மளுக்கு டேலியில அது ஒரு பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்ல நம்ம எப்படி பாக்குறோம், ஒன்லி டியூ அப்படிங்கிறது மட்டும் தான் பாக்குறோம் இல்லையா? சோ அதே மாதிரிதான் வந்து என்ன அப்படின்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும், இந்த அனெக்சரை பொறுத்த வரைக்கும் நாம க்ளோசிங்ல பெண்டிங்ல இருக்கக்கூடிய பில்ல மட்டும்தான் காமிச்சோமே தவிர வித்தின் டியூ டேஸ்க்கு அந்த 45 டேஸ்க்குள்ள எந்த பில்னா பேமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ப்ரீவியஸ் ரிட்டர்ன்ல கிடையாது. இப்பதான் நியூவா என்ன பண்ணிருக்காங்க, பேமெண்ட் ஆன பில்ஸையும் என்க்ளோஸ் பண்ணணும், பேமெண்ட் ஆன பில்லையும் என்க்ளோஸ் அப்படிங்கிறது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம்ஸ் இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, 2வது இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து என்னன்னா ப்ரீவியஸ் ரிட்டர்ன்லையும் இருந்தது, அனெக்ஷன்லையும் இருந்தது, இப்பவும் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஆஃப்டர், ஓகேங்களா, டியூ டேஸ் தாண்டி பேமெண்ட் பண்ணப்பட்ட பில்ல வந்து இங்க நம்ம காட்டணும். ஓகேங்களா? சோ இப்ப இதுல என்னது, இதை பொறுத்த வரைக்கும் என்ன, டியூ டேட் முடிஞ்சு நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா எந்தெந்த பில்ஸ் நம்ம வந்து பேமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இங்க நம்ம ஷோ பண்ண வேண்டியது இருக்கு. ஆல்ரெடி இருந்துச்சா சார் அப்படின்னா இருந்தது. ஓகேங்களா, டியூ டேஸ் முடிஞ்சு நம்ம வந்து லேட்டா பேமெண்ட் பண்ணதை நம்ம வந்து என்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதர்வைஸ் க்ளோசிங்கா இருக்கக்கூடிய பில்லையும் என்க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, இப்பவும் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூ ஆகுது. தேர்ட் பாயிண்ட் நம்ம வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, பெண்டிங் பேமெண்ட். ஓகேங்களா, பெண்டிங் பேமெண்ட்ஸ் அட் ஹாஃப் இயர் எண்ட், at half year end where 45 days are not yet over. ஓகேங்களா, சோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, பேமெண்ட் வந்து பெண்டிங்ல இருக்கு, இன்னும் 45 டேஸ் வந்து கிராஸ் ஆகல, ஓகேங்களா, இன்னும் அந்த டியூ டேட் வந்து முடியல அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க நம்ம காமிக்கணும். ஓகேங்களா, ஒன்லி க்ளோசிங்கை மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது, இன்னும் 45 டேஸ் க்ளோஸ் ஆகாததையும் நம்ம காட்டணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் ஆனதையும் காட்டணும். 45 டேஸ் முடிஞ்சும் எவ்வளவு பில், எந்தெந்த பில் பேமெண்ட் பெண்டிங் இருக்கு, முடியாம எந்தெந்த
பில் வந்து பேமெண்ட் இருக்கு. அப்பதான் அடுத்தடுத்த ரிப்போர்ட் 2 ஆஃப் இயர்லி ரிப்போர்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். 2 ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அப்ப இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த 45 டேஸ் கிராஸ் ஆகாத பில்ல வந்து நம்ம காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒன்லி 2 இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்ம காமிச்சிருந்தோம். ஒன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, எதெல்லாம் இன்னும் பேமெண்ட் அப்படிங்கறத நம்ம பண்ணலையோ, எதெல்லாம் பேமெண்ட் நம்ம வந்து 45 டேஸ் முடிஞ்சு நம்ம பண்ணலையோ, ரெண்டாவது ஆஃப்டர் 45 டேஸ் ஓகேங்களா, பேமெண்ட் பண்ணாத பில்லு ஆஃப்டர் டியூ டேட் பண்ண பில்ல மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா காமிச்சிருந்தோம். பட் இங்க வந்து என்ன அப்படின்னா 2 பில்லையுமே நம்ம காட்டணும். ஓகேங்களா. தென் 5th பாயிண்ட், இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்க மாதிரி இருக்கு நினைக்கிறேன். ஸோ அதர்வைஸ் நான் வந்து என்ன பண்றேன், அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து அகைன் நான் வந்து ப்ராக்டிக்கல் நான் வந்து எக்ஸாம்பிள் காட்டும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி ஆயிடும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கண்டிப்பா கிடைக்கும். பெருசா வந்து இதை நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இங்க ரிவைஸ்டு மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம பாக்குறோம். இது ஏன் நம்ம வந்து இது ரிவைஸ்டு மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸ் ரிட்டர்ன் வந்து தெரியாதவங்க ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் ரிட்டர்ன்ஸ் அனெக்சர் எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அதர்வைஸ் இது ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப நியூவா நீங்க லேர்ன் பண்றீங்க அப்படின்னா இப்ப வந்திருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் என்ன, இப்ப நம்ம வந்து எதெல்லாம் காட்டணும் சார் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே நீங்க காட்டும். இந்த 7 பாயிண்ட்டையுமே நம்ம நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேங்களா. ப்ரீவியஸ்ல இந்த மாதிரி காமிச்சோம், அத இந்த ரிவைஸ்டு அனெக்சர்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் ரூல் அப்படியே தான் இருக்கு. இப்ப நியூவா என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு 3 விஷயம் வந்து இன்க்ளூட் அப்படிங்கிறது பண்ணப்பட்டிருக்கு. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபார்மேட் மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா. இப்ப பாயிண்ட் 5 நீங்க பாத்தீங்க அப்படின்னா டீடைல்ஸ் ஆஃப் பேமெண்ட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் டு பி சப்மிட்டட். ஸோ டீடைல்ஸ் வந்து நம்ம எப்படி சார் நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ பேலன்ஸ் ஷீட்ல நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பாக்குறோம். இப்ப பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, என்டர் பண்ணி பார்த்தோம்னா இவ்வளவு லிஸ்ட் வந்து நம்மளுக்கு இருக்கு. இதை இதே மாதிரி காமிச்சிட முடியுமா, டோட்டல் இது வந்து பார்ட்டியோட நேம், க்ளோசிங் இவ்வளவு பில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைரக்டா நம்ம காமிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஃபார்மேட். தென் அவங்க வந்து எந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பேன் நம்பரை பேஸ் பண்ணி ஷோ பண்ணி கொடுங்கன்னு கேட்கறான். பேன் நம்பர் ஒவ்வொரு பார்ட்டியோடைய பேன் நம்பர் வைஸ் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா சப்மிட் பண்ணணும். பேன் நம்பர் வைஸ் பார்ட்டியை நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணி நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தது அப்படின்னா பில் வைஸ் டீடைல்ஸ். ஓகேங்களா, ஒரு பில் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிறது பண்ணோம். இப்ப என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா பேன் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணணும். அதுக்கடுத்து ஒருவேளை நம்ம வந்து லேட்டா பேமெண்ட் பண்ணியிருந்தால் ஓகேங்களா, இங்க நம்ம வந்து ஒரு சில செகண்ட் பாயிண்ட்ல ஒரு சில பில் காமிச்சிருப்போம் இல்லையா, சேம் ஹாஃப் இயர்ல நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா லேட் பேமெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே சேம் 45 அதாவது ஹாஃப் இயர்ல ஆல்ரெடி அதாவது என்னன்னா வித்தின் 6 மந்த்துக்குள்ள பண்ண பில்லு ஆனாலும் 45 டேஸ் டிலேடா தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணிருக்கோம். அப்படிப்பட்ட பில்லு இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிலேடு பேமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த டிலேடு பேமெண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த டோட்டல் டீடைல்ஸுக்கும் ஒவ்வொரு பில்லுக்கும் நாம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்க வேண்டியது என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடியும் ரீசன் அப்படிங்கிறது இருந்தது, ஆனா மேண்டேட்ரி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ரீசன் காலம் வந்து இருந்தது. ஓகேங்களா. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா மேண்டேட்ரி அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இப்ப நம்ம வந்து ஃபைல் பண்ணும்போது கம்பல்சரி ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி ஆகணும். லேட்டா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அடுத்து நம்ம வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
இதுக்கு முன்னாடி ரிட்டர்னா நம்ம சப்மிட் பண்ணும்போது எப்படி சார் நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா மேனுவலா நம்ம வந்து ஃபில் பண்ணோம். ஓகேங்களா, மேனுவல் ஃபைலிங் மட்டும்தான் இருந்தது. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸல் டெம்ப்ளேட் ஒண்ணு அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸல் டெம்ப்ளேட் வந்து அவங்க தனியா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா போர்ட்டல்ல கொடுத்துருக்காங்க. என்ன போர்ட்டல்? எம்சிஏ உடைய போர்ட்டல், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதா எம்சிஏ. அவங்களுடைய போர்ட்டல் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எக்ஸல் டெம்ப்ளேட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டெம்ப்ளேட் மூலமா நாம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, சோ இந்த டேபிள் இதுதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த அனெக்ஷர்ல நம்ம காட்ட வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா, சோ இங்க நாம வந்து என்டையர் திங்ஸையும் நம்ம காட்ட போறோம். நம்பர் 1, 45 டேஸ்க்குள்ள நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காட்டணும். 45 டேஸ் முடிஞ்சு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி இருந்தாலும் நம்ம வந்து காட்டணும். ஓகேங்களா, இப்போ வந்து ஏப்ரல் டு செப்டம்பர் அப்படி நம்ம வச்சிருக்கோம். அந்த செப்டம்பருக்குள்ள நம்ம வந்து ஒரு பில் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு பில் நம்ம பண்ணியிருக்கோம். அத மே 15க்குள்ள நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா காமிக்க வேண்டியது இருக்கு. அட் த சேம் டைம் மே 15க்குள்ள நம்ம பண்ணல, மே 30th நம்ம வந்து பண்ணிருக்கோம். மே 30th பண்ணிருக்கோம். ஆனா அந்த சேம் ஹாஃப் இயருக்குள்ள அது வருது. சேம் ஹாஃப் இயருக்குள்ள அது வருது. ஏப்ரல் டு செப்டம்பருக்குள்ள வருது. அந்த டியூரேஷன் அந்த 6 மாசத்துல நம்ம டிலேடா வந்து பேமெண்ட் பண்ணதை நம்ம வந்து காட்டும். ஓகேங்களா, அதர்வைஸ் இங்க நம்ம வந்து என்னன்னா பெண்டிங் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கு. 45 நாள் முடிஞ்சும் இன்னும் நம்ம பேமெண்ட் பண்ணப்படல. பெண்டிங் பேமெண்ட் இருக்கு, இன்னுமே நம்ம என்ன பண்ணல, பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணல. நம்பர் 1 நம்பர் 2 என்ன அப்படின்னா பெய்டு சம்பந்தப்பட்டது. நம்பர் 1 and 2 எது சம்பந்தப்பட்டது? பெய்டு சம்பந்தப்பட்டது, பேமெண்ட் பண்ணதை பத்தி சொல்லுது. நம்பர் 3 வந்து என்ன அப்படின்னா பேமெண்ட் பண்ணாததை சொல்லுது. ஓகேங்களா, சோ பெண்டிங் இருக்கு அந்த பர்டிகுலர் ஆஃப் இயர் எண்டு வரைக்கும். ஆனாலும் என்ன ஆகல அப்படின்னா இன்னும் டியூ டேட் முடியல. இப்போ வந்து ஏப்ரல் டு செப்டம்பர் அப்ப நம்ம எடுத்திருக்கோம். செப்டம்பர் 1ஆம் தேதி நம்ம பில் பண்ணிருக்கோம். செப்டம்பர் 1ஆம் தேதி நம்ம பர்ச்சேஸ் பில் பண்ணிருக்கோம். அது எப்ப நம்மளுக்கு டியூ ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் பினான்சியல் இயர் தான் நம்மளுக்கு வந்து, அதாவது நெக்ஸ்ட் ஆஃப் இயர்ல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஓவர் டியூ அப்படிங்கிறது ஆகும். ஓகேங்களா, சோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஓவர் டியூ அப்படிங்கிறது ஆகல, 45 டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகலாம் முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து காட்ட வேண்டியது. அதர்வைஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிஞ்சது. இப்ப இது வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி இல்ல, ஆகஸ்ட் 1ஆம் தேதினு வச்சுக்கிறீங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு பர்ச்சேஸ் பில் வந்திருக்கு. அது செப்டம்பர் 15ஆம் தேதி டியூ அப்படிங்கிறது அந்த பில் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருந்திருக்கணும். ஆனா செப்டம்பர் 30th ஆகியும் இன்னும் நம்ம என்ன பண்ணல, ஓவர் டியூ முடிஞ்சும் இன்னும் பேமெண்ட் பண்ணாம வச்சிருக்கோம். மேல பாத்தீங்கன்னா நாட் yet ஓவர், இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஓவர். அந்த ஹாஃப் இயருக்குள்ள ஆல்ரெடி என்ன ஆச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அப்ப அந்த ஹாஃப் இயரோட எண்ட்ல நம்ம வந்து பாக்குறோம். ஓகேங்களா, சோ 30th செப்டம்பர் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த ரெண்டு கேஸையும் நம்ம பாக்குறோம். அப்ப 3 and 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பேயபிள் இன்னும் பேமெண்ட் பண்ணாம இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங். 1 and 2 என்ன அப்படின்னா பேமெண்ட் பண்ணுன எக்ஸ்பிளனேஷன், பேமெண்ட் பண்ணுன பில்லோடைய டீடைல்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பில் வைஸ் பார்த்தோம், இப்போ வந்து பேன் நம்பர் வைஸ் நம்ம பார்க்கணும். ஸோ பேன் நம்பர் அப்படிங்கிறது அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து வந்து என்ன அப்படின்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ரீசன் அப்படிங்கிறது காட்டணும். ரீசன் இல்ல அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ண முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து மேனுவலா அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம டேலில இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்து எம்எஸ் வேர்ட்ல நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். எம்எஸ் வேர்ட்ல ஜென்ரேட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், பார்த்து டைப் பண்ண முடியும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ல இந்த ரிப்போர்ட்டை நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஓவர் ரைட் பண்ண வேண்டியது. இந்த ரிப்போர்ட்டை நம்ம ஓவர் ரைட் அப்படிங்கறத நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, சோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்லைட்ல நாம பேசிக்கலா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒண்ணு. ஓகே, சோ இது வரைக்கும் நம்ம வந்து சிம்பிளி நம்ம வந்து எம்எஸ்எம்இயோட அப்டேட் அப்படின்னா என்ன, எம்எஸ்எம்இனா என்ன, இது யாரை பத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒரு எம்எஸ்எம்இ பிசினஸ், எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ண
ஒரு பிசினஸ் உடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை நம்ம பார்க்கல. ஓகேங்களா, அது சம்பந்தப்பட்ட அப்டேட் கிடையாது. ஒரு பிசினஸ் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அவங்க பண்ண வேண்டிய ஃபார்ம் அண்ட் அனெக்சர் தான் லேட்டஸ்டா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா சேஞ்சஸ் வந்திருக்குங்கிறது கிடையாது. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அவங்க எம்எஸ்எம்இ சப்ளைட்டர் இருந்து டீலிங் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. எம்எஸ்எம்இ சப்ளைட்டர் டீலிங் வச்சிருக்காங்க, பர்ச்சேஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் வச்சிருக்காங்க. அந்த பேமெண்ட் சம்பந்தப்பட்ட அப்டேட், ஓகேங்களா, அந்த பேமெண்ட் சம்பந்தப்பட்ட அப்டேட் தான் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப எம்எஸ்எம்இயோடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் கிடையாது, எம்எஸ்எம்இயோட டீல் பண்றவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஓகேங்களா, ஓகே. இப்ப அடுத்து நம்ம வந்து இங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சிம்பிளி வந்து டேலியில நம்ம வந்து என்னென்ன நாலேஜ் வந்து நம்மளுக்கு இருக்கணும், டேலியில என்னென்ன மாதிரியான அவுட்கம், அதாவது இதை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில திங்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை அப்ளை பண்ணி பார்க்க முடியாது. ஓகேங்களா, சோ ஒரு பேசிக் ஐடியா வந்து நம்மளுக்கு இருக்கணும். அப்படி என்னென்ன இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தா நம்ம வந்து பார்க்க போறோம். இது 3 செக்மெண்ட்ல நம்ம பாக்குறேன். ஒன்னு வந்து என்னன்னா சப்ளையர்ஸோடைய லெட்ஜர் லெவல், அடுத்து டிரான்சாக்ஷன் லெவல், அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய லெவல். ஓகேங்களா, அதர்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய லெவல். ஓகே, இப்ப சப்ளையருடைய லெட்ஜர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சப்ளையர் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இவங்க வந்து ஒரு பார்ட்டி, ஓகேங்களா, உங்க ஒரு சப்ளையர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த சப்ளையரை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன மெயினா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் அப்படிங்கிறது இங்க கண்டிப்பா என்ன பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கணும். இது வந்து என்னன்னா மேஜரா நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது இல்ல, மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து என்னுடைய டேலியில தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க F12 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணுங்க. இந்த கான்ஃபிகரேஷன்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பேலன்சஸ், இங்க பாத்தீங்கன்னா மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில், இந்த கான்ஃபிகரேஷன் எஸ்ன்னு இருக்கான்னு பாருங்க. இந்த கான்ஃபிகரேஷன் எஸ்ன்னு இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்ப F12 கான்ஃபிகரேஷன்ல அந்த லெட்ஜர் ஆல்ட்ரேஷன் அல்லது கிரியேஷன் ஸ்கிரீன்ல மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் அப்படிங்கிற இந்த கான்ஃபிகரேஷன் எஸ்ன்னு இருக்கணும். அப்பதான் மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் அப்படிங்கிறது நம்மளுக்கு எனேபிள் ஆகும். இது நீங்க தெரிஞ்சுக்கூடிய முக்கியமான ஒன்று. சார், மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் லெட்ஜருடைய ஆல்ட்ரேஷன் அல்லது லெட்ஜர் கிரியேஷன் ஸ்கிரீன்ல இல்ல, F12 வந்து பிரஸ் பண்ணி பார்த்தோம், அங்கே நம்மளுக்கு வந்து என்ன இல்ல அப்படின்னா மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் அப்படிங்கிறது இல்ல. ஈவன் ஷோ மோர் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆல் கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணி பார்த்தோம், அப்பவும் மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் அப்படிங்கிற இந்த ஒரு லைன் மட்டும் இல்ல. ஓகேங்களா, அப்ப என்ன ரீசனாக இருக்கும், அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? அப்பவும் அந்த லைன் எனக்கு தெரியல சார், F12 கான்ஃபிகரேஷன்ல எனக்கு தெரியல அந்த அந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப என்ன ரீசனாக இருக்கும், யாராவது கெஸ் பண்ண முடியுமா? கெஸ் பண்ண முடியுமா? ஏன் அந்த இடத்துல இல்லாம இருக்கும்? வெங்கடேசன் சார், ஹேமநாதன் சார், அயோத்திராமன் சார் நியூ நினைக்கிறேன். யாருக்குமே ஐடியா இல்லையா? பெரிய கேள்வி கேட்டேன்னா. வெரி குட். வெங்கடேசன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, விஜயரத்னம் சார் வெங்கடேசன் சார் வந்து ஹேமநாதன் சார் வந்து நோ ஐடியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விஜயரத்னம் சார் அண்ட் தினேஷ்குமார், வெங்கடேசன் சார் இவங்க எல்லாம் வந்து கரெக்டான ஒரு ஆன்சர். ஸோ F11லயே எனேபிள் பண்ணல. ஸோ மெயினா வந்து அது எங்க இருந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா F11 ஃபீச்சர்ல இருந்தா ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இங்க எனேபிள் பண்ணப்பட்டிருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், லெட்ஜர்ல ஆக்டிவேட் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஓகேங்களா, அப்ப மெயின் கோர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா F11
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வந்து மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் அப்படின்னா என்னங்கிறத நம்ம வந்து இங்க பார்த்துட்டோம். அடுத்து டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்கணுமா? ஸோ இதோடைய பர்பஸ் என்ன சார்? டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸ் பில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். ஒரு பர்ச்சேஸ் பில் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டேலில நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? அந்த பில் அமௌண்ட்டை எவ்வளவு நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ண போறோம், அப்படிங்கிறத அந்த சப்ளையர் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், அவர் கொடுத்த அந்த பில்லுலயே டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறதுல அவர் நோட் பண்ணி இருந்திருக்கலாம். அப்படி டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல ஸ்டாண்டர்டா அவங்க எப்ப பில்லு கொடுத்தாலும் 40 டேஸ் 45 டேஸ் நம்மளுக்கு கிரெடிட் வந்து கொடுத்துருப்பாங்க. 40 டேஸ் ஆர் 45 டேஸ் அதாவது 30 டேஸ் இந்த மாதிரி கிரெடிட் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்படின்னு இருந்தால் அப்ளிகபிலிட்டி அப்படி இருந்தால் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இது கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சார் இங்க வந்து என்னுடைய சப்ளையர் ஆதி இம்போர்ட்டட் எங்களுடைய க்ளோஸ் சப்ளையர் ரொம்ப நாளா அவங்களுக்கு நாங்க பிசினஸ் பண்றோம். அவங்க வந்து என்ன பண்றாங்க, 60 டேஸ் 2 மாசம் வரைக்கும் எங்களுக்கு டியூ கொடுப்பாங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் தான் நாங்க பேமெண்டே அவங்களுக்கு பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல 45 டேஸ் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்டரியா? அப்ப நீங்க இங்க என்ன கொடுக்கலாம், 16 நீங்க கொடுக்கலாம். ஆனா எம்எஸ்எம்இ உடைய ரூல் படி 45 டேஸ்க்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணி தான் ஆகணும், பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ உங்களுடைய சப்ளையருக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பை பத்தி இந்த ரூல் வந்து என்ன பண்ணல, காம்ப்ரமைஸ்னா ஆகல. உங்க சப்ளையர் உங்களுக்கு மோர் தென் 45 டேஸ் ஃபார் டீடைல்ஸ் கொடுக்கட்டும். ஆனாலும் நீங்க டிலேடு 45 டேஸ் தாண்டி நீங்க அவுட்ஸ்டாண்டிங் வச்சிருந்தீங்க அப்படின்னாலோ அல்லது அமௌண்ட்டை நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலோ கண்டிப்பா ஃபார்ம் 1ல நீங்க காட்டணும். ஓகேங்களா? உங்களுக்கும் அவருக்குமான இந்த கிரெடிட் டேஸ் சம்பந்தமா வந்து நாங்க கன்சிடர் பண்ணல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம கொடுக்காம கூட இருக்கலாம். சார் இங்க 45 டேஸோட அதிகமா கொடுத்தா ரிப்போர்ட்ல சேஞ்சஸ் வருமா? அதுனா வராது. ஓகேங்களா? ஜெனரல் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தனி, எம்எஸ்எம்இ அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தனி. ஓகேங்களா? சோ இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பேயபிள் அப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது எல்லாமே இருக்கு. இது ஜெனரல் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட். இது வந்து என்னது, ஜெனரல் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட். அதர்வைஸ் நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ் அதுல போயிட்டு எம்எஸ்எம்இ ரிப்போர்ட். இங்க ஃபார்ம் 1 அனெக்சர் அப்படிங்கிறது என்னன்னா எம்எஸ்எம்இ ரூல்ல இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட், எம்எஸ்எம்இ ரூல்ல இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, சோ அப்ப இங்க நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னா 45 டேஸ் அப்படிங்கிறது தேவைப்பட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பேன் நம்பர். இந்த பேன் நம்பர் அப்படிங்கிறது கொடுக்கும்போது நீங்க வந்து ஃபார்மேட் வைஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துக்கணும். ஃபார்மேட் வைஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, பெட்டர் கிளாரிட்டி அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஸோ ஒரு பேன் கார்டுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கணும், 10 டிஜிட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வேணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5 டிஜிட் வந்து ஆல்பபேட் நம்பரா இருக்கணும், அடுத்து 4 டிஜிட் வந்து நியூமரிக் இருக்கணும், அடுத்து லாஸ்ட் டிஜிட் வந்து ஆல்பபேட்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாம 4th கேரக்டர் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அலோவ் பண்ணக்கூடிய 10 கேரக்டர்ல ஒரு கேரக்டர் தான் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? ஏ இருக்கலாம், அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், சி இருக்கலாம், கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு, எஃப் ஃபர்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து ஒரு 10 கேரக்டர் மட்டும் அலோவ் பண்றாங்க. அந்த 10 கேரக்டர்ல ஏதாவது ஒரு கேரக்டர் கண்டிப்பா 4th கேரக்டரா இருக்கணும். அப்ப இந்த ஃபார்மேட்டுக்குள்ள ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டேலி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்வாலிட் பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிப்போர்ட் தந்துடும். இன்வாலிட் பேன். அப்ப நம்ம வந்து லெட்ஜர்ல நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது பேலன்ஸ் பில் பை பில் கரெக்டா நம்ம கொடுத்துக்கணும். டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் அப்படிங்கிறது இருந்தால் கொடுத்துக்கிறீங்க. பேன் நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். அடுத்து எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ். எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் எந்த ஒரு பார்ட்டி எம்எஸ்எம்இல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ லெஜரோடைய லாஸ்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கு, செட் அண்ட் ஆல்டர்
எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை நம்ம வந்து என்டர் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 டீடைல்ஸ், டைப் ஆஃப் என்டர்பிரைசஸ், அதுக்கடுத்து உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கடுத்து ஆக்டிவிட்டி டைப் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 3 டைப்ஸ் நம்மளுக்கு இருக்கு. இதுல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? சோ இதுல ஆக்டிவிட்டி டைப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காகனா ட்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நாம என்ன பண்ண போறது கிடையாது. சோ ட்ரேடருக்கு நாம அவுட்ஸ்டாண்டிங் அந்த அனெக்ஷர்ல நம்ம ஃபாலோ பண்ண போறது கிடையாது. ட்ரேடர்ஸை நம்ம அந்த அனெக்ஷர்ல கொண்டு வர போறது கிடையாது. அப்ப டேலிக்கு நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு, கன்வே பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஈவன் தோ ட்ரேடரா இருக்காங்க சார், நாங்க அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, ட்ரேடரா இருக்காங்க, அவங்களுக்கு நாங்க வந்து எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸை எனேபிள் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் வரக்கூடிய அப்டேட்ல ட்ரேடர்ஸ் என்ன பண்ண வேண்டாம், நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க எஸ்ன்னு கொடுத்து ட்ரேடர்ஸோட டீடைல்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் கட்டாயம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. நம்மளுடைய டேட்டாபேஸ் பர்பஸ்க்காக வேணும்னா நீங்க ட்ரேடர்ஸை நீங்க கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்து ப்ராப்பரா டேலி நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய மெயினான ஒண்ணு. ஓகேங்களா? சோ இதான் நம்ம வந்து அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணிடுறேன். ஓகே, சோ லெஜர்ல நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது, லெஜர் லெவல்ல கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து டிரான்சாக்ஷன்ஸ் அப்படி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த இடத்துல கன்சிடர் பண்றோம். ஒன்லி பேமெண்ட்ஸ் பத்தி மட்டும்தான் நம்ம வந்து பேசுறோம். ஓகேங்களா? சோ அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரிசீவபிள்ஸ் பத்தி பேசுறது கிடையாது. ஓகேங்களா? பேயபிள்ஸ் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரிசீவபிள்ஸுக்கும் இந்த இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரெக்கார்ட் த பர்ச்சேஸ் வவுச்சர் யூசிங் நியூ ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஒரு பில் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க நான் ரெக்கார்ட் பண்றேன். ஓகேங்களா? சேல் பர்ச்சேஸ் பில் அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்றோம். இதுல நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ஒரு பர்டிகுலர் பர்சன் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? Cloud9 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ இவங்களுக்கு டிஃபால்ட் பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா 45 days அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த 45 days அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ இங்க பர்ச்சேஸ் லெஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இந்த பர்ச்சேஸ் லெஜர் அப்படிங்கறத நான் வந்து இங்க யூஸ் பண்றேன். ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம பில் பண்றோம். சோ ஜெனரலா நான் வந்து என்ன பண்றேன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் அவங்ககிட்ட நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கறத நான் வந்து இங்க காமிச்சுக்கிறேன். அதுக்கான சிஜிஎஸ்டி அண்ட் ஹெச்ஜிஎஸ்டி இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட், இந்த டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பில்லோடைய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம என்டர் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பில் வைஸ் டீடைல்ஸ் உடைய ஸ்கிரீன் நம்மளுக்கு வரணும். ஒருவேளை அந்த பில் வைஸ் அலோகேஷன் வரல அப்படின்னா ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் எனேபிள் பண்ணப்பட்டிருக்கு. அது என்னன்னா யூஸ் டிஃபால்ட் பில் வைஸ் அலோகேஷன், யூஸ் டிஃபால்ட் பில் வைஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா எனேபிள் பண்ணப்பட்டிருக்கும். இதை நம்ம நோன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா, இதை நம்ம நோன்னு கொடுத்தோம்னா மட்டும்தான் இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? யூஸ் டிஃபால்ட் பில் அலோகேஷன் நோ கொடுத்தாதான் இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு வரும். இந்த ஸ்கிரீன்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நியூ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நீங்க அலோகேட் பண்ணணும். அப்ப நியூ ரெஃபரன்ஸ் அப்படிங்கறத அலோகேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம காமிக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அதாவது நம்ம எம்எஸ்எம்இ ரிப்போர்ட்ல கன்சிடர் பண்ணப்படும். தென் அப்படியே நம்ம அதை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா என்டர் பண்ணி அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணிடுறோம். ஸோ Cloud9 அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு பில் அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம வந்து டிஸ்பிளே, அப்ப இங்க கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன டிரான்சாக்ஷன் லெவல்ல அட் டைம் ஆஃப் பர்ச்சேசிங் பர்ச்சேஸ் வவுச்சர் we have to use நியூ ரெஃபரன்ஸ். நியூ ரெஃபரன்ஸை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, யூஸ் பண்ண வேண்டியது இருக்குங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சார் இங்க எப்பவுமே நம்ம வந்து நியூ ரெஃபரன்ஸ் தானே சார் யூஸ் பண்ணுவோம், எப்பவுமே நியூ ரெஃபரன்ஸ் தானே யூஸ் பண்ணுவோம், அங்க எப்ப சார் நம்ம வந்து அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்காதேன்னு கூட உங்களுக்கு தோணலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு
நம்ம வந்து கேஷ் சம்திங் ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா கொடுத்துருக்கலாம். இப்ப கேன்ஸ் ஐடி ஓகேங்களா, இந்த கேன்ஸ் ஐடி அப்படிங்கிறது நம்மளுடைய சப்ளையர் ஓகேங்களா. இவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல அவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கேன்ஸ் ஐடிக்கு ஒரு 1,50,000 நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்கோம். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா பேமெண்ட்ல அட்வான்ஸ் அப்படிங்கிறது காமிச்சிருக்கோம். அட்வான்ஸ் 1 அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். இப்ப இதே கேன்ஸ் ஐடிக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் பில் ரெக்கார்ட் பண்றோம். இதே கேன்ஸ் ஐடிக்கு 2ஆம் தேதி ஒரு பர்ச்சேஸ் பில் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரெக்கார்ட் பண்றேன். இப்ப இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம பர்சன் இருந்து வாங்கின பில்லுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, சிம்பிளி நம்ம வந்து அந்த பர்டிகுலர் அட்வான்ஸ் அமௌண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு ஓகேங்களா. சோ இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டோட்டலா நம்ம டாக்ஸோட சேர்த்து என்டையர் அமௌண்ட்டையும் நம்ம வந்து இந்த இடத்துல பாக்குறோம். செகண்ட் ஓகே, தமிழ்நாடு தான் இருக்கு. ஓகே, 1 செகண்ட். பார்ட்டியோடைய டீடைல்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ப்ராப்பரா நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இங்க வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து ரெகுலர் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்கல, அதனால வந்து டாக்ஸ் வந்து கால்குலேட் ஆகல. ஓகே, ஸோ இப்போ சிஜிஎஸ்டி அஸ் வெல் அஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிற நான் கொடுக்குறேன். டோட்டல் பில் அமௌண்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,77,000 rupees இருக்கு. இத ஒருவேளை நம்ம வந்து F12 அப்படிங்கிறதுல போய் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பில்வைஸ் அலோகேஷன் எஸ்ன்னு இருந்தால் பில்வைஸ் அலோகேஷன் எஸ்ன்னு இருந்தால் இது நியூ பில்லாவே என்ன ஆயிடும் அப்படின்னா நம்மளுக்கு டேலி சர்வ் பண்ணிடும். இது நியூ ரெஃபரன்ஸாவே டேலி என்ன பண்ணிடும் சர்வ் பண்ணிடும். அப்ப நம்ம வந்து இதுல இந்த பில்லுல அட்வான்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட் பில் வைஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து நோ கொடுத்துடணும். நோ கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. சோ அகைன்ஸ்ட் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ பர்ச்சேஸ் பில்ல எப்பவுமே நம்ம நியூ தானே சார் யூஸ் பண்ணுவோம், அகைன்ஸ்ட் அல்லது வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது யோசிக்க கூடாது. ஸோ அட்வான்சஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு 1,50,000 இருக்குன்னா அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம இந்த அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ பெண்டிங் பில் வந்து கேன்ஸ் ஐடியோடைய பெண்டிங் பில் எவ்வளவுன்னா 1,27,300 மட்டும்தான். அப்ப இந்த அனெக்சர் ரிப்போர்ட்ல எது மட்டும்தான் இருக்கணும் பேயபிளா அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா 1,27,300 மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிப்போர்ட் அப்படிங்கிறது 2 பில் வந்து நம்ம காமிச்சிருக்கோம். சோ டிரான்சாக்ஷன் லெவல்ல நம்ம கன்சிடர் பண்ண இது. இப்ப நான் அடுத்து வந்து ரிப்போர்ட் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டிடுறேன். டிஸ்பிளே ஸ்டாச்சுரரி ரிப்போர்ட், ஜிஎஸ்டி ரிப்போர்ட், சாரி ஸ்டாச்சுரரி ரிப்போர்ட், எம்எஸ்எம்இ ரிப்போர்ட். அதுல எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும். இப்ப கேன்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, கேன்ஸ் ஐடி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சோ இவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணப்படல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பேன் நம்பர் வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டு டேலி காட்டும். பேன் நம்பர் இவங்களுக்கு வேலிட் இல்ல. ஒண்ணு பேன் நம்பர் நம்ம கொடுக்காம இருக்கணும், இல்லைன்னா தப்பான நம்பர் கொடுக்கணும். ஆனாலும் கூட இவங்களுடைய இந்த போர்ஷன்ல பேன் நம்பர் போர்ஷன்ல பேன் நம்பர் எதுவுமே ஷோ ஆகல. அதனால நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இவருக்கு பேன் நம்பர் நம்ம இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பேன் நம்பர் இன்னும் இவருக்கு ப்ரொவைட் பண்ணலைங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பில் ஓகேங்களா ஒரு 1,27,000 நாம இப்ப பண்ண பில் ஓகேங்களா. 1,20,000 இப்ப நம்ம பண்ண அவுட்ஸ்டாண்டிங் பில். ஏற்கனவே இந்த பர்சனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணிருக்கோம். எப்ப பண்ணிருக்கோம் அதை என்டர் பண்ணி நான் பாக்குறேன். ஸோ அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 1,50,000 நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணிருக்கோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1,27,300 அப்படிங்கிறது நம்ம நியூ பில் அப்படிங்கிறத நம்ம பண்ணிருக்கோம். ஸோ பெய்டு பில் 1,50,000,
அவுட்ஸ்டாண்டிங் 1,27,000. அவுட்ஸ்டாண்டிங் 1,27,000. ஸோ பெய்டு பில்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கக்கூடியது. இப்ப அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல காலம் பாருங்க, வித்தின் கிரெடிட் பீரியடுக்குள்ள பேமெண்ட் பண்ணியிருந்தால் வித்தின் கிரெடிட் பீரியட், ஆஃப்டர் கிரெடிட் பீரியட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங். கிரெடிட் பீரியட் முடிஞ்சிருச்சா முடியலையா அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து என்னன்னா இது கிரெடிட் பீரியட் முடிஞ்சிருச்சா முடியலையான்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்போ 1,27,300 நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கறத நம்ம பண்ணல. பட் இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னா 30th செப்டம்பர் வரைக்கும் இருக்கு. இன்னும் நம்ம வந்து என்ன பண்ணல, லாஸ்ட் நம்ம 1st ஏப்ரல்ல மட்டும்தான் இருக்கும். அதனால ஆஃப்டர் கிரெடிட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க காட்டுது. ஆஃப்டர் கிரெடிட் பீரியட் மேல பாத்தீங்கன்னா நம்ம 30th செப்டம்பர் வரைக்கும் ரிப்போர்ட் இருக்குங்கிறதுனால ஓகேங்களா, ஆஃப்டர் கிரெடிட் பீரியட் நம்மளுக்கு காட்டும். கீழே இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஏ லிமிட்டட்ல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஆதி இம்போர்டெக் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இவங்களுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 2 பில் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. 2 பில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுல கரண்ட் இயருக்கான பில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,06,200. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் லெவல்ல நீங்க பார்க்கக்கூடியது, அதாவது ரெக்கார்ட் த பேமெண்ட் வவுச்சர் யூசிங் அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ். record the payment voucher using against reference. ஓகேங்களா? இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கேன்ஸ் ஐடிக்கு நம்ம வந்து ஒரு பில் வந்து பெண்டிங் கொடுக்க வேண்டியது இருக்கு. 1,27,000 சம்திங் நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்ணல, என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணும்போது நாம இங்க சொல்லப்பட்ட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணல. ஏஜிஎஸ்டி அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ண தவறிட்டாரு நம்மளோட அக்கௌண்டன்ட். ஓகேங்களா? சோ வவுச்சர் F2 கொடுக்குறோம். 1 மேல என்ட்ரி அப்படிங்கிறது பண்றோம். ஃபர்ஸ்ட் மேல நம்ம என்ன பண்றோம், என்ட்ரி பண்றோம். ஓகே, சோ 1 மேல பேமெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. சோ இங்க நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேன்ஸ் ஐடி ஓகேங்களா. சோ கேன்ஸ் ஐடி அப்படிங்கறத நம்ம வந்து 1,23,000 அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்டர் பண்றேன். ஓகேங்களா? சோ இதுல 1,27,300 இருக்கு. 1,27,300 அப்ப நான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். இங்க நான் அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்க கொடுத்தா என்ன பண்ணணும், இந்த ரெஃபரன்ஸை நான் சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கறதை கொடுத்து இந்த லிஸ்ட்ல இருந்து நான் என்ன பண்ணணும், இந்த 8888 இதை நான் சூஸ் பண்ணணும். இப்படி சூஸ் பண்ணால் மட்டும்தான் கரெக்டா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அவுட்ஸ்டாண்டிங்ல கிளியர் அப்படிங்கிறது ஆகும். அதர்வைஸ் நான் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்டன்ட்டுக்கு இதை என்ட்ரி பண்ணி பாக்குறாரு, பெரிய லிஸ்ட் ஓபன் ஆகுது. ஓகேங்களா? அதிகமான லிஸ்ட் ஓபன் ஆகுது. அப்ப எந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கிறது தெரியல. எந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா அட்ஜஸ்ட் பண்றதுன்னு தெரியல. அதனால வந்து இவர் என்ன பண்றாருன்னா ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட் கொடுத்து பாக்குறாரு. கொடுத்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது, சோ சிம்பிளி டைரக்டா நம்மளுக்கு அமௌண்ட் ஃபீல்டுக்கு வந்து அப்படியே என்டர் பண்ணிடுறாரு. சோ ஆன் அக்கௌண்ட கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் அப்படிங்கிறத பண்ணிடுறான். ஆன் அக்கௌண்ட் கொடுத்தோ அல்லது அந்த இடத்துல வந்து நியூ ரெஃபரன்ஸ் இன்னொன்னு இருக்கு இல்லையா, அந்த நியூ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தோ என்ன பண்ணிடக்கூடாது, அந்த இடத்துல நாம பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. சோ பேமெண்ட் வச்சிருக்க என்னதான் யூஸ் பண்ணணும், அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல நியூ ரெஃபரன்ஸ், ஆன் அக்கௌண்ட், அட்வான்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட்ல நம்ம யூஸ் பண்ணோம்னா அது அனெக்சர் 1 அவுட்ஸ்டாண்டிங்கை நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? அப்ப இதை நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. சோ அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பெண்டிங் இந்த பில் வந்து அப்படியே நம்மளுக்கு கிளியர் ஆகாம தான் இருக்கு. எடுத்து பார்த்தா கிளியர் ஆகாம தான் இருக்கு. ஆனா விஆர்எஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது ஒரு பேமெண்ட் பண்ணிருக்கோம். 1,27,300 நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு டேலி காட்டுது. ஓகேங்களா? ஈவன் தான் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் எடுக்கிறோம். இங்க போயிட்டு நம்ம வந்து கிரெடிட்டார்ஸ் லிஸ்ட் அப்படிங்கறத எடுத்து பாக்குறோம். இங்க நம்ம வந்து கேன்ஸ் ஐடி அப்படின்னு எடுத்தீங்கன்னா 45,600 தான் இருக்கு. இது ப்ரீவியஸ் பில்.
F12 அப்படிங்கிறது கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் டிரான்சாக்ஷன் நம்ம கொடுத்து பார்த்தோம்னா கரெக்டா வந்து இந்த பில் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஆனாலும் நம்மளுக்கு என்ன ஆகல, நம்மளுடைய அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் ஐ மீன் டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெட்ஜர் இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன், இங்கேயும் நான் செக் பண்ணி பாக்குறேன். ஓகேங்களா, கேன்ஸ் ஐடியா இங்கேயும் பார்த்தோம்னா க்ளோசிங் பேலன்ஸ் நம்மளுக்கு என்னதான் காட்டுது, 45,000 காட்டுது. ஸோ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ் நடந்தது ஒரு டேட்டு, பேமெண்ட் பண்ணது அனதர் டேட்டு. ஸோ 1,27,000 நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுது. ஆனா நம்மளுக்கு என்ன ஆகல, ஸோ இங்க அஃபெக்ட் ஆகல. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆன் அக்கௌண்ட் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஆன் அக்கௌண்ட் அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சார் ஆன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாம தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? என்னோட அக்கௌண்டன்ட் இருக்காங்க அல்லது என்னுடைய நான் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் மெயின்டைன் பண்றோம். ஐ மீன் ஒரு டேட்டா என்ட்ரி அக்கௌண்டன்ட் வராரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் அவர் என்ட்ரி பண்ணிட்டு போயிடுவார் சார். அவர் என்ன பண்ணிடுறாரு, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பேமெண்ட் பண்ணும்போது அது எம்எஸ்ஐ பேமெண்டா என்ன பேமெண்ட் இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் வாட்டில் ஆன் அக்கௌண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டு போயிடுறாரு. ஓகேங்களா, எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு லெஜர் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா கரெக்டா இருக்கு, மத்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா கரெக்டா இருக்கு, எல்லாத்துலயும் வந்து அவர் பண்ண என்ட்ரி இருக்கு. ஆனா டிஸ்பிளே இந்த இடத்துல ரிப்போர்ட் இங்க போய் பார்க்கும்போது மட்டும்தான் பெண்டிங் அப்படியே காட்டுது. ஓகேங்களா, அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது ஒவ்வொன்றையும் எடுத்து நம்ம தனியா நம்ம வந்து எந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா, ஸோ நம்ம அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அந்த பர்டிகுலர் பில்லை செலக்ட் பண்ணி அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்டை போய் நம்ம பாக்குறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம இந்த ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது கிளியர் ஆயிருது. அப்போ 1,27,300 நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது சொல்லிட்டு காட்டுது. இந்த பேமெண்ட் வந்து என்ன அப்படின்னா வித்தின் கிரெடிட் பீரியடுக்குள்ள நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டோம். வித்தின் கிரெடிட் பீரியடுக்குள்ள நம்ம பேமெண்ட் பண்ண பில் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகேங்களா, அதை எப்படி சார் நம்ம தடுக்கலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? ஒருத்தவங்க என்ட்ரி பண்ணும்போது ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வரக்கூடாது, ஆன் அக்கௌண்ட் காட்டக்கூடாது. அங்கே அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அல்லது நியூ ரெஃபரன்ஸ் அட்வான்ஸ் இருக்கலாம். அது தவிர ஆன் அக்கௌண்ட் மட்டும் ஒன்றும் வரக்கூடாது ஒரு டேட்டா என்ட்ரிக்கு. அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா உங்கள்கிட்ட? அதுக்கு ஆப்ஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? பார்த்துருக்கீங்களா? டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் ஓவர் கொடுங்க. டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் ஓவர் கொடுங்க. ஓகே, எஃப்ளோன் ஃபீச்சர்ல எனேபிள். ஓகே, நோ 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 ஐடியா. சார் நீங்க ஷெட்யூல் மட்டும் கிளம்புங்க சார். சொல்லுங்க சார். டிடிஎல் எழுதலாம் சொல்றீங்க. ஓகே ஓகே, டிடிஎல் எழுதலாம் சொல்றீங்க. அதுக்குலாம் டிடிஎல் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டடா ஏதாவது ஒரு சில திங்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அது டிஃபால்ட் டேலியில இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு டிடிஎல்னா நம்ம எழுதுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஆல்ட் கே அப்படிங்கிறத எடுக்கிறேன், நான் செக்யூரிட்டி அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். செக்யூரிட்டியில போயிட்டு நம்ம இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணோம். சார் ஒவ்வொரு டைமும் பாஸ்வேர்டு கேட்குமே சார் அப்படின்னா வேற வழி இல்லை, நம்ம பாஸ்வேர்டு என்னதான் பண்ணி ஆகணும், கொடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அட்மின் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறார். ஓகேங்களா, அப்ப யாரு இந்த இடத்துல வந்து டேட்டா என்ட்ரியா வர்றாங்களோ அந்த டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறத இங்க என்டர் பண்ணும். டேட்டா என்ட்ரியை நம்ம இங்க என்டர் பண்ணோம். இப்போ வந்து அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா என்ட்ரி வராரு அப்படின்னா அருண் அவருடைய பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அவருக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அட் த சேம் டைம்ஸ் இங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூசர் ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி. இந்த டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறது நம்ம இங்க பார்க்கும்போது இங்க வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் எக்ஸ்க்ளூட். ஓகேங்களா, எக்ஸ்க்ளூட் ஆன் அக்கௌண்ட். ஸோ இங்க நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டேட்டா என்ட்ரி. ஸோ இங்க போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் ஆன் அக்கௌண்ட் ஃப்ரம் பில் அலோகேஷன். ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம எஸ் கொடுத்துடுறோம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேஞ்சஸ். அப்ப அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி, ஓகேங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி சிம்பிளி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவரு என்ட்ரி பண்ணும்போது கண்டிப்பா என்ன ஆகாது, இந்த ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது பண்ணணும். ஓகேங்களா, சோ இப்போ HDFC பேங்க் அப்ப நம்ம கொடுக்குறோம். இங்க போய் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ ஆதி இன்ஃபோடெக் அப்படின்னு ஒரு பார்ட்டி இருக்காங்க,
ஸோ அவங்களுக்கு 7 lakh சம்திங் ஒரு பில் அமௌண்ட் இருக்கு. இதுல வந்து ஒரு 1 lakh rupees வந்து பேமெண்ட் பண்றாரு. அப்ப இந்த லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆன் அக்கௌண்ட்னே ஒண்ணு இல்ல. ஓகேங்களா? இங்க ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. அப்ப கண்டிப்பா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கறது யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து கொடுக்க முடியும். அப்ப ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா மிஸ் ஆகாது. ஸோ ஒரு பர்டிகுலர் பில்ல வந்து இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிடுறாரு. ஓகே, ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்டர் அப்படிங்கிறது பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா 1/6 வந்து பண்ண ஒரு பேமெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். 1/6 பண்ண பேமெண்ட், அதாவது ஓவர் டியூ முடிஞ்சு பண்ண பேமெண்ட். ஆனாலும் வித்தின் ஆஃப், அதாவது என்ன அப்படின்னா வித்தின் ஆஃப் இயர்லில இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம அட்மின்ல நம்ம வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டிஸ்பிளே ஸ்டாச்சுவரி ரிப்போர்ட் எம்எஸ்எம்இ ரிப்போர்ட் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸோ இந்த ஆதி இன்ஃபோடெக்கு நாம பேமெண்ட் பண்ணியிருக்கோம், பெய்டு பில் தான். ஆனா என்ன? ஆஃப்டர் கிரெடிட் பீரியட். ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த கிரைட்டீரியா காமிச்சலையா, பாயிண்ட் 1, 2, 3, 4. அதுல ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் வந்து பெய்டு பில் சம்பந்தப்பட்டது, செகண்ட் 2 பாயிண்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பில் சம்பந்தப்பட்டது. அது ரெண்டையும் நீங்க வந்து ரீகால் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ரிப்போர்ட்டோடைய கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட்ல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, சோ அந்த ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பேமெண்ட்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். நோ நீட் டு ஆட் சம் ஆட் ஆன்ஸ் அல்லது டிடிஎல் நம்ம வந்து ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப இந்த தேர்ட் பாயிண்ட் பாருங்க, பேமெண்ட் டிரான்சாக்ஷன் மேட் யூசிங் நியூ ரெஃபரன்ஸ் தென் ஆன் அக்கௌண்ட் அட்வான்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிரான்சாக்ஷன்ஸ் லெவல். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இந்த அதர்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேன் நம்பர் பேசிஸ்ல, ஓகேங்களா, பார்ட்டியோடைய பேன் வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து அலோகேட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. பேன் நம்பர் பேசிஸ்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம்னு சொல்லி. ஓகேங்களா? தென் இப்போ வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எம்ப்ளாயி, அதாவது நம்மளுடைய கன்சர்ன் ஆதி இன்ஃபோடெக், ஓகேங்களா, சோ அவங்க வந்து அனதர் ரிஜிஸ்ட்ரேஷன் வேற ஒரு ஸ்டேட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். வேற ஒரு ஸ்டேட் கர்நாடகா அப்படின்னு வச்சுக்கிறோம். சோ இப்போ நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா வேற ஒரு பார்ட்டி லெட்ஜர்ஸ் நான் கிரியேட் பண்றேன். ஆதி இன்போட்ட கேஎன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரியேட் பண்றேன். ஆதி இன்போட்டே கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கேஎன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்களை நான் வந்து கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயும் மாத்திடுறேன். ஸோ இவங்களுடைய பேன் நம்பர் என்னவோ இதுதான். ஓகே, ஸோ பேன் நம்பர் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆல்ட் கே, ஆல்ட் ஜி, ஆல்ட் மாஸ்டர். ஸோ இவங்களுடைய பேன் நம்பர் அப்படிங்கிறது இங்க நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மாத்திட்டோம். ஓகேங்களா? இவங்களுக்கு எம்எஸ்என்இ அப்படிங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வேற ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஆல்டர் மாஸ்டர் லெட்ஜர். ஓகேங்களா? சோ இங்க போய் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை மாத்திடுறேன். ஓகேங்களா? கேஎன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கொடுத்துடலாம். சோ இது வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அதாவது ரெண்டு பர்டிகுலர் பார்ட்டி, ரெண்டுமே ஒரே பார்ட்டி தான், ஆனா வேற வேற ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காங்க. ஓகேங்களா? கர்நாடகால ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், அங்க ஒரு உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கியிருக்காரு. அதர்வைஸ் வந்து தமிழ்நாட்டுல ஆல்ரெடி வந்து ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரே லெஜரா நம்ம வந்து என்ன பண்ணல, இது வரைக்கும் நம்ம வந்து மெயின்டைன் பண்றதுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது இங்க இல்ல. ஸோ நம்ம வந்து ஒரே லெஜரா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாம வேற வேற லெஜரா நம்ம வந்து மெயின்டைன் பண்றோம். ஓகேங்களா? வேற வேற லெஜர், they are having two different branches in the sense. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி நான் வந்து பண்ணிக்கிறேன். அவங்கள்ட்ட இருந்து ஒரு பர்ச்சேஸ் பில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்.
ஆதி இன்ஃபோடெக் KN. ஓகேங்களா? இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு என்ட்ரி அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிட்டேன். சரி, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி அப்படிங்கிறது என்ன? பேன் நம்பர் மட்டும்தான். மற்றபடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி இவங்க ரெண்டு பேருமே வேற வேற. இப்ப நீங்க இதை என்டர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஆதி இன்ஃபோடெக் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து ஆஃப்டர் கிரெடிட் பீரியட் நம்ம ஒரு 1 lakh அமௌண்ட் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம்னு வருது. அதுக்கப்புறம் பெண்டிங்ல இருக்கக்கூடியது 3 பில் வந்து பெண்டிங்ல இருக்குன்னு வருது. என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஆதி இன்ஃபோடெக் அண்ட் ஆதி இன்ஃபோடெக் KN சொல்லிட்டு 2 இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரும். இது ரெண்டும் சம்மரைஸ் பண்ணி ஒரே ஹெட்ல தான் நமக்கு வந்து என்ன பண்ணுது டேலி நம்மளுக்கு ஷோ பண்ணி காட்டுது. கிளியர்? ஸோ அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டேலி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெட்ஜர் என்னங்கிறத மெயின்ல காமிச்சிடும். பட் நம்ம என்டர் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மட்டும்தான் ஒரே பேங்க்ல எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கோ அத்தனை பிரான்ச்சஸோடைய லிஸ்ட் வந்து நம்மளுக்கு தனித்தனியா வரும். சார் இதை வந்து பில் வைஸ் நம்ம வந்து பார்க்க முடியாதா சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பில் வைஸ் நம்ம வந்து காமிக்க முடியாது. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது பெய்டு பில்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ், இதான் வந்து இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டோம், வித்தின் கிரெடிட் பீரியடுக்குள்ள பேமெண்ட் பண்ணிருக்கோமா அல்லது ஆஃப்டர் கிரெடிட் பீரியட் பேமெண்ட் பண்ணிருக்கா, இது பெய்டு பில்ல பார்க்கக்கூடிய பாயிண்ட் 1 பாயிண்ட் 2. ரெண்டாவது அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ், அதுல பாயிண்ட் 1 வித்தின் கிரெடிட் பீரியடுக்குள்ள காமிச்சிருக்கோமா, ஆஃப்டர் கிரெடிட் பீரியடுக்குள்ள கிரெடிட் பீரியட் முடிஞ்சும் எவ்வளவு இருக்கு, கிரெடிட் பீரியடுக்குள்ள இருக்கக்கூடிய பில் என்ன. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து பார்க்கக்கூடியதான் இந்த அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கக்கூடிய. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஏ லிமிடெடுக்கு பெய்டு பில் இருக்கு. இப்ப அனிஷ் பிரைவேட் லிமிடெடுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வித்தின் கிரெடிட் பீரியடுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இந்த அவுட்ஸ்டாண்டிங் பில்ல ஒன்னு கொண்டு வர போறோம்னு வச்சுக்கிறோம். அனிஷ் பிரைவேட் லிமிடெட். ஓகேங்களா? எப்படி கொண்டு வரலாம்? 1 செப்டம்பர்ல ஒரு பில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ AN 001 சும்மா நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அனிஷ் இவங்களுக்கு நம்ம ஒரு பில் கொடுக்குறோம், அதாவது பில் வாங்கியிருக்கோம். ஓகே, சோ இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்ப போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வித்தின் கிரெடிட் பீரியடுக்குள்ள அப்படின்னு அனிஷோட இது இங்க வந்துருக்கு. ஏன்னா 30th செப்டம்பருக்குள்ள நம்ம வந்து ரிப்போர்ட் பார்த்துக்கிறோம், அதுல இருந்து 45 நாள் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கிறோம். பில் கொடுத்தது என்ன அப்படிங்கிற, பில் கொடுத்த டேட் என்னங்கிறத பேஸ் பண்ணி. அப்ப இந்த 4 காலமுமே நம்மளுக்கு எப்படி ஃபில் ஆகுது, ஓகேங்களா, எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி வரும். சில நேரங்கள்ல சார் ஒரு பர்டிகுலர் பில்லு மட்டும் பெய்டு பில்லு இந்த இடத்துல காமிச்சுக்கிட்டு இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங்ல காட்டுது, அப்படி காட்டக்கூடாது, பெய்டுல எங்களுக்கு காட்டணும். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆன் அக்கௌண்ட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்திருக்கலாம். ஓகேங்களா? தென் அதர்வைஸ் நம்ம வந்து மத்த எல்லா பில்லுமே கரெக்டா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த 4 பாயிண்ட்டுக்குள்ள நம்மளுக்கு மேட்ச் ஆகி வந்துடும். இந்த இடத்துல நீங்க F12 அப்படிங்கிறத நீங்க பிரஸ் பண்ணி பார்ட்டி வைஸ் வேணும் அப்படின்னா பார்ட்டி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் பண்ணிக்கலாம். பேன் நம்பர் வேண்டாம் அல்லது வேணுங்கிற பட்சத்துல என்டர்பிரைசஸ் டைப், ஏதாவது ட்ரேடர்ஸ் அண்ட் ட்ரேடர் யாராவது இன்க்ளூட் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேங்களா? மைக்ரோ பிசினஸ், அதாவது மீடியம் என்டர்பிரைசஸ் ஏதாவது இன்க்ளூட் ஆயிருக்கா செக் பண்ணணும். அது ஆக்டிவிட்டீஸ்க்கு. உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும். இந்த மாதிரி நீங்க வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு எலாபரேட் ரிப்போர்ட் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இதை நம்ம அப்படியே நம்ம எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க பாக்குறா இருந்தாலும் பாத்துக்கலாம். லெட்ஜர் வைஸ் வேணும் அப்படின்னா நீங்க F8 அப்படிங்கிறத நீங்க பிரஸ் பண்ணி லெட்ஜர் வைஸ் ரிப்போர்ட் நீங்க பாத்துக்கலாம். ஒவ்வொரு லெட்ஜருக்குமான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும், ப்ராப்பரா நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இங்கேயும் ஒரே மாதிரியான டீடைல்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். முக்கிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும் அல்லது வேண்டாம் இந்த சென்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கோம். இதுல ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இன்னும் இதுல இந்த ஆரோ நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா சம்மரி இன்க்ளூடட் போஸ்டேட்டட் வவுச்சர் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிருந்தா அதுவும் நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல என்க்ளூஸ் பண்ணி பார்த்துடலாம். இது பில் வைஸ் பாக்குறதுக்கு
எம்எஸ்எம்இ ரிப்போர்ட் படி பேன் வைஸ் நம்ம வந்து பாக்குறது, போஸ்ட் டேட்டை இன்க்ளூட் பண்ணி நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்து பேசிஸ் ஆஃப் வேல்யூ, இங்க போயிட்டு நம்ம வந்து ஆல் பார்ட்டிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை போயிட்டு இன்வேலிட் பேன் நம்பர் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். எந்தெந்த பார்ட்டிஸ்க்கு பேன் நம்பர் கொடுக்கல அல்லது தப்பா கொடுத்துருக்கோம். ஸோ நான் கண்ட்ரோல் என்டர், இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 1 செகண்ட், இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து கொடுக்க போறது பேன் நம்பர். இந்த பேன் நம்பர்ல ஜிஎஸ்டி நம்பர் மாதிரி வேலிடேஷன்ஸ் வந்து பெருசானா இங்க வைக்கல. ஜிஎஸ்டி நம்பர் மாதிரி பெரிய அளவு வேலிடேஷன்ஸ் அப்படிங்கிறது இங்க வைக்கல. ஸோ சிம்பிளி வந்து ஃபார்மேட் வைஸ் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. ஸோ நான் இதுல போயிட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 9 டிஜிட் மட்டும் கொடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்ப பார்த்தா எனக்கு இன்வாலிட் பேன் ஃபார்மேட்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் காட்டுது. பேன் மஸ்ட் கண்டெயின் 5 alphabets followed by 4 numbers and then 1 alphabet அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு எக்ஸாம்பிள் பேன் நம்பரோட காட்டுது. ஓகேங்களா? அப்ப இந்த 10 டிஜிட் இதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இங்க ஆல்பபேட்ஸ் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு, 5 ஆல்பபேட்ஸ் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஆல்பபேட்ஸ்னா நம்மளுக்கு என்ன பண்ணல, இங்க சொல்லல. ஓகேங்களா? சோ நான் வந்து 4th கேரக்டர் எக்ஸ்னு வச்சுட்டேன், 1 2 3 4 ஏ அப்படின்னு வச்சுட்டேன். இப்ப நான் வந்து என்ன சொல்லுது டேலி, நம்மளுக்கு அந்த 4th கேரக்டர் என்ன கேரக்டரா இருக்கணுங்கிறத நம்மளுக்கு சொல்லுது. சோ இன்வாலிட் பேன் ஃபார்மேட் தான், ஆனாலும் அந்த 4th கேரக்டர் வந்து கண்டிப்பா பி, அதாவது இண்டிவிஜுவல், இன்டு அன்டிவைடட் ஃபேமிலி, கம்பெனி, ஜுடிஷியல் பர்சன், ஃபர்ம், அசோசியேஷன் ஆஃப் பர்சன், ட்ரஸ்ட், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், லோக்கல் அத்தாரிட்டி ஆர் கவர்மெண்ட். இந்த லிஸ்டுக்குள்ள இந்த கேரக்டருக்குள்ள ஏதாவது ஒன்னாதான் இருக்கணும். ஓகேங்களா? சோ இப்படி நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வேலிடேஷன் பண்ணி காட்டுது டேலி. அதர்வைஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மாதிரி அதாவது டேட்டா பேஸ்ல இல்லாததை நம்மளுக்கு என்ன ஆகாது, வேலிடேட் பண்ணி டேலி காட்டாது. ஓகேங்களா? சோ அதையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். சோ அந்த அளவுக்கு தான் வேலிடேஷன்ங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ நீங்க வந்து F12 கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கறத பண்ணி நீங்க ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணி பாருங்க. அடுத்து லெட்ஜருடைய லெட்ஜர் வைஸ் ரிப்போர்ட், அகைன் பில் வைஸ் ரிப்போர்ட், தென் இன்க்ளூட் போஸ்ட் டேட்டட் சம்மரி. ஓகேங்களா? இன்க்ளூட் போஸ்ட் டேட்டட் அதர்வைஸ் சம்மரி ரிப்போர்ட். பேசிஸ் ஆஃப் வேல்யூல ஸோ ரிப்போர்ட் டீடைல்ஸ் ஃபார் அப்படிங்கிறதுல என்னென்ன வேணும் என்னென்ன வேண்டாம் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கிறது. அதுக்கடுத்து எம்எஸ்எம்இ கிரெடிட் பீரியட் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு கிரெடிட் பீரியட் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? நாம வந்து நம்ம சப்ளையர் நம்மளுக்கு 60 நாள் கொடுத்துருக்கலாம், 60 நாள் கூட கொடுத்துருக்கலாம், லெஸ் தென் 45 days, 30 days கூட சொல்லியிருக்கலாம். நம்மளுடைய கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கக்கூடிய ரிப்போர்ட் படி வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல மாத்திக்கலாம். சோ எம்எஸ்எம்இ கிரெடிட் பீரியடா இல்ல பில் வைஸ் டீடைல்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது as per இன்வாய்ஸை பொறுத்து whichever is earlier நம்ம வந்து 45 days தென் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சப்ளையர் கொடுத்த கிரெடிட் டேஸ், இதுல எது கம்மியான கிரெடிட் டேஸ் அதை பேஸ் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் வேணும், அல்லது வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணதை பேஸ் பண்ணி எனக்கு வேணும், நம்ம பில் பண்ணும்போது என்ன கொடுத்தோமோ அதன்படி எனக்கு வேணும், இல்ல எம்எஸ்எம்இ ரூல் படி எனக்கு 45 days மட்டும் இருந்தால் போதும். அப்ப டிஃபால்ட்டா நம்மளுக்கு எம்எஸ்எம்இ பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரிப்போர்ட் தருது, வேணும்னா நம்ம மாத்திக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து எக்ஸ்க்ளூட், ஒரு சில பில் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இங்க கொடுத்த 4 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த 4 பாயிண்ட பேஸ் பண்ணி நீங்க எது வேணும் எது வேணாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இது பேசிஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து சேஞ்ச் வியூ அப்படின்னு இருக்கிறதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேற ஏதாவது ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? வியூல 2 ரிப்போர்ட், பில் வைஸ் ரிப்போர்ட் பார்க்கணும், லெட்ஜர் வைஸ் பில்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க சேஞ்ச் வியூஸ் கொடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் வந்து என்னன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்டேட். அதர்வைஸ் நாம வந்து இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதை நம்ம அப்லோட் பண்றோம் அப்படின்னாலும் மட்டும் டாப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபார்ம் 1 அனெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஃபார்ம் 1 அனெக்சர். சோ இங்க டிஃபால்ட்டாவே என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபார்மேட் அப்படிங்கிறது எக்ஸல் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க, ஃபார்மேட் எக்ஸல் அப்படின்னு வச்சிருக்காங்க.
டெம்ப்ளேட் ஃபைல் நேம். டெம்ப்ளேட் ஃபைல் நேம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா MSME எக்ஸல் லேஅவுட் எக்ஸல் எஸ்எம் பிளஸ் டாட் எக்ஸல் எஸ்எம் அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்ல தான் MSME வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த டெம்ப்ளேட்டோட நேம் வந்து டேலி ஆட்டோமேட்டிக்கா தான் கொண்டு வருது. நான் எதுவுமே எடிட் பண்ணல. ஒருவேளை நான் வேற ஏதாவது எடிட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது எடிட் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப வேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி, வேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங்கிறது ஒரு பிசினஸ். அந்த பிசினஸ் MCAல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு லாகின் கொடுத்துருப்பாங்க, MCA லாகின் சொல்லி. அந்த லாகின் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். அந்த லாகின் போயிட்டு இந்த ஃபைலை வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி டவுன்லோட் பண்ணி ப்ராப்பரா ஒரு ஃபோல்டர்ல நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். அது ஃபோல்டர் பாத்துன்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்துல அது காமனா ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணி அதுல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணி வைக்கணும். சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து இந்த இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், கான்ஃபிகர் அப்படிங்கிறது பண்ணலாம். இப்ப ஃபார்மேட் எக்ஸல் தான், அதை போய் நீங்க மாத்த முடியாது. டெம்ப்ளேட்டோடைய பாத் நீங்க எந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கீங்க அல்லது சேவ் பண்ணிருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை நீங்க வந்து சூஸ் பண்ணா டெம்ப்ளேட்டோடைய பாத் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து இங்க EXE அதாவது ஈக்குவலர்ல எக்ஸ்போர்ட்ல நான் வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஃபைல் நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இதை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதே நேம்ல என்ன இருக்கணும் அப்படின்னா MCA போர்ட்டல்ல இருக்கக்கூடிய எக்ஸல்ல நாம டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கணும், டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருந்திருக்கணும். ஃபைனலா வந்து ஃபோல்டர் பாத். அப்படி நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய ஃபைல் டேலி நம்மளுக்கு கிரியேட் பண்ணி தரும். அப்படி கிரியேட் பண்ண ஃபைல் வந்து எந்த ஃபோல்டர்ல நம்ம ஸ்டோர் பண்ண போறோம், அதை தனியா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வைக்கலாம். புரியுதா? நான் சொல்றது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ போர்ட்டல்ல லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணும். ஸோ இதுல வந்து நான் வந்து எப்படி அந்த பார்த்து மட்டும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், எங்க போயிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சினேரியோ நம்ம வந்து பார்த்துடலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க நான் வந்து என்ன பண்றேன்னா Alt D மேல போயிட்டு நம்ம வந்து MCA.gov.in MCA.gov.in அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டு என்டர் பண்றோம். அப்படி என்டர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. இது MCA அபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? இதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். இங்கதான் நம்ம வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஒரு கம்பெனி ROC பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல தான் நம்ம இந்த வெப்சைட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். LLP ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுனா இங்கதான். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ட்டல் இதுல சைன்இன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லாகின் டீடைல்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதுல நம்ம கம்பெனி இப்ப வேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய லாகின் டீடைல்ஸ் கொடுத்து நம்ம உள்ள போயிடும். உள்ள போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா MCA சர்வீசஸ் இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பெனி இ ஃபைலிங் இதுல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கம்பெனி இ ஃபைலிங்ல கம்ப்ளையன்ஸ் சர்வீசஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுக்கணும். ஸோ கம்ப்ளைண்ட் சர்வீசஸ்ல நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆஃப் இயர்லி பேசிஸ்ல நம்ம பண்ணக்கூடிய ரிட்டர்ன், நம்ம பண்ண வேண்டிய ரிட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டியது. ஸோ MCA சர்வீசஸ், இ ஃபைலிங் சர்வீசஸ், ஸோ இதை மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்பரா நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் சர்வீசஸ்ல இங்க பாத்தீங்கன்னா MSME ஆஃப் இயர்லி ரிட்டர்ன் சொல்லிட்டு நம்மளுக்கு தேர்ட் பாக்ஸ்ல தெரியுது பாருங்க, MSME ஆஃப் இயர்லி ரிட்டர்ன். இதை நீங்க டபுள் டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும், நம்மளுக்கு இது டவுன்லோட் ஆகும். ஆனா இதுல வந்து மெயினா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாம முதல்ல லாகின் பண்ணிடும். ஓகேங்களா? நம்மளுடைய போர்ட்டலுக்குள்ள லாகின் பண்ணும். அப்பதான் நம்ம அந்த டெம்ப்ளேட் வந்து ப்ரிப்பேர் ஆகும்போது நம்ம கம்பெனியோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் ஆகும். ஓகேங்களா?
ஸோ தனியா வந்து ஃபார்மேட் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. ஓகேங்களா? வெப்சைட்லயே வந்து வேற யாரும் தேர்ட் பார்ட்டி யாரும் கொடுக்கல. அப்படியே கொடுத்துருந்தாலும் அதை நம்ம வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா அப்லோட்னா பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நாம வந்து ப்ராப்பரா நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்கணும். அப்படி டவுன்லோட் பண்ணதை நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருங்க. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருங்க. ஸோ சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் எக்ஸல் டெம்ப்ளேட் எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சேவ் டெம்ப்ளேட் ஃபார் டேட்டா அப்லோட், டேட்டாவை நம்ம வந்து எப்படி சேவ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்லோட் எம்சிஏ போர்ட்டல் அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்லோட் எம்சிஏ போர்ட்டல்ங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இதுதான் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆல்ட் இ பிரஸ் பண்ணுங்க. ஸோ ஆல்ட் இ பிரஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ அனெக்சர் அப்படிங்கிறது ஓபன் ஆகும். ஸோ இதுல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டான பேன் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே இருந்தால் மட்டும், ஏதாவது ஒரு பில்லு வந்து நம்மளுக்கு வந்து என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பேன் நம்பர் வந்து இல்ல அப்படின்னா கூட அப்டேட் அப்படிங்கிறது ஆகாது, ரிஜெக்ட் ஆகலாம். ஓகேங்களா? அதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்படுது. அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பேன் நம்பர் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, பேன் நம்பர் கரெக்டா கொடுக்கல, மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னா பேக் அந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணிட்டு பேன் நம்பரை கரெக்டா கொடுங்க. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்க ஏதாவது ஃபைலோடைய லொகேஷன் நீங்க மாத்தணும், ஃபைல ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ண முடியும், ப்ராப்பரா நீங்க கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கான செட்டிங் அதுல வந்து டெம்ப்ளேட் ஃபைல் நம்ம எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கோம், சேவ் பண்ணி வச்ச அதாவது டவுன்லோட் பண்ணி இருக்கக்கூடிய ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலோடைய டீடைல்ஸ் அதாவது அந்த ஃபைலை நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நீங்க பண்ணிடலாம். அப்படி எக்ஸ்போர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபைல் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் கூட நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு இங்க தரும். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா டேலியில இருக்கக்கூடிய இந்த அனெக்சருடைய டீடைல்ஸை நம்மளுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருச்சு. டேலியில இருக்கக்கூடிய இந்த அனெக்சர் டீடைல் அப்லோட் பண்ணி கொடுத்துருச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் இல்ல. என்ன இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரீசன் ஃபார் டிலேடு பேமெண்ட். ஓகேங்களா? லேட் பேமெண்ட் அல்லது அன்பெய்டு பேமெண்ட், அதுக்கான ரீசன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் கொடுக்கல. அந்த ரீசன்ஸை நீங்க எக்ஸல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஓபன் பண்ணி அதை மேனுவலா என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நாம ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கு. மேனுவலா நாம அந்த ரீசனை நம்ம அப்லோட் பண்ணணும். அப்படி மேனுவலா நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படி ரீசன் கொடுத்த ஃபைல நம்ம போர்ட்டல்ல அப்லோட் அப்படிங்கிறது பண்ணலாம். லாகின் பண்ணி அப்லோடுங்கிறது பண்ணலாம். ஓகே? சோ இப்போ நம்ம வந்து அந்த ஃபைல் நம்ம வந்து எக்ஸல் ஃபைல் நம்ம வந்து ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஷீட் வந்து எம்எஸ்எம்இன்னு இருக்கும். ரெண்டாவது ஷீட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது. தென் எம்எஸ்எம்இ அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேலியில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து கரெக்டா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிடும். ஸோ இதுல லாஸ்ட் காலம் எண்ணில் இருக்கக்கூடிய ஹெச் இருக்கு இல்லையா, அதுல ரீசன் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? வேற எதுவுமே நம்ம ஓவர் ரைட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதுல ஏதாவது ஒரு ரீசன் ஓகேங்களா? ஸோ வந்து டிரான்சாக்ஷன் நாட் அப்டேட்டட் இன் ஜிஎஸ்டி போர்ட்டலா இருக்கலாம், அல்லது ஐடிசி கிளைம் பண்ண முடியலைங்கிற மாதிரி இருக்கலாம். தென் வந்து கேஷ் ஃப்ளோ இஸ்யூஸ் அப்படிங்கிறது அதாவது இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு இருக்கலாம். இந்த மாதிரி ரீசன் அப்படிங்கிறத கொடுத்துரு. ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எம்எஸ்எம்இ போர்ட்டல்ல நம்ம லாகின் அப்படிங்கிறது பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் காமிச்ச இந்த போர்ட்டல் தான் வந்து எம்எஸ்எம்இ போர்ட்டல். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாகின் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நம்ம இந்த இம்போர்ட் அண்ட் அப்லோட் டீடைல்ஸ் கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும், டேலியில வந்து எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஃபைலை சூஸ் பண்ணி அப்லோட் அப்படிங்கிறது பண்ணிடுங்க. ஸோ
ஸோ இவ்வளவுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ். ஸோ இதை வந்து ப்ராக்டிக்கலா நம்ம வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா, ப்ராக்டிக்கலா நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு டுட்டோரியலா நான் வந்து காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஒரு விர்ச்சுவல் வீடியோவா நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனிஒன்? சார் கேக்குதுங்களா? ஹலோ சொல்லுங்க. சார், இந்த எம்சிஏ லாகின் பண்றது காட்டினீங்களா, அது எப்படி சார் பண்றது? எது சார்? எம்சிஏ. ஆமா, அதே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேக்குதுல்ல, அப்படி அது எப்படி லாகின் பண்றது, அது யார் பண்ணணும் சார்? இது வந்து அந்த பர்டிகுலர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு தான் அப்ளிகபிள்னு பார்த்தோம், இல்லைன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ அவங்களுக்கு இந்த எம்சிஏல லாகின் தனியா இருக்கும். ஸோ அந்த லாகின் மூலமா தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ள லாகின் பண்ணுவாங்க. அது அந்தந்த கம்பெனி. இப்போ எப்படி நம்ம ஜிஎஸ்டியில நம்ம கிளைண்ட்டுக்காக நம்ம லாகின் பண்றோமோ அதே மாதிரி இது எம்சிஏ ரிஜிஸ்டர் பண்ண ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா இந்த லாகின் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே சார். இதுல நியூவா கூட, அதாவது முதல்ல இந்த கம்பெனி ஆர்ஓசி பண்ணும் போதே இந்த லாகின் எடுத்துருவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோடைய ஒர்க் ஸ்பேஸா தான் இது வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நம்ம வந்து இப்போ ரிஜிஸ்டர் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு எல்எல்பி ரிஜிஸ்டரா அல்லது பிசினஸ் யூசர் கொடுக்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேங்களா, நம்ம யாரு. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல கம்பெனி எல்எல்பியா இது மாதிரி. ஸோ அதை பேஸ். ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? ஓகே, ஸோ ஃபைனலாக நான் வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் ஃபினான்சியல் இயருக்கான ஆடிட்டிங் இப்போ நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து எம்எஸ்எம்இ ரிலேட்டடாக உங்கள் கம்பெனி சம்மந்தமாக கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி வேணும். ஓகேங்களா, அதாவது எந்தெந்த பில்ல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ப்ராஃபிட்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது அலௌடு எக்ஸ்பென்சஸ், எந்தெந்த பில்ல அலோவ் பண்ணக்கூடாது டிஸ்அலௌடு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்துக்கிறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம கம்பெனியோடைய ப்ராஃபிட் வந்து என்னன்னா ஒரு 25 லேக் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி லாஸ்டா ஃபைனலா வந்திருக்கக்கூடிய எல்லா பர்ச்சேஸ் பில்லையும், ஓகேங்களா, எல்லா பர்ச்சேஸ் பில் டெப்ரிசியேஷன் என்ட்ரி எவ்ரிதிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனலா இருக்கக்கூடிய பிஃபோர் எம்எஸ்எம்இ பேமெண்ட் ஆடிட் ஃபைனல் பில் வேல்யூ என்ன அப்படின்னா 25 லேக் நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் வேல்யூ. அந்த 25 லேக்குக்கு நாம வந்து இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணலாமா, இல்ல அந்த 25 லேக் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னா 31 மார்ச் அந்த எண்ட்ல இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸை நாம ப்ராப்பரா ஆடிட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அந்த பேலன்ஸ் டியூ டேட்டுக்குள்ள நம்ம வந்து பேமெண்ட் ஆயிருக்கா இல்லையா என்னங்கிறத கன்சிடர் பண்ணோம். ஓகே, 15th ஏப்ரல் 2024 15th ஏப்ரல் 2024 நம்மளுடைய பினான்சியல் இயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2024-25. ஓகேங்களா, பினான்சியல் இயர் 2024-25. நம்ம லாஸ்டா எடுத்துக்கக்கூடிய டேட் என்ன, ஆடிட்டிங்கோடைய எண்ட் டேட் என்னன்னா 31st மார்ச் 2025. 31st மார்ச் 2025 அந்த டேட்ல நம்ம வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து ஒரு சில பில் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா, ஒரு சில பில் நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் அதுல வந்து ஃபர்ஸ்ட் பில் நம்ம என்ன பண்றோம்னா டேட் வந்து என்ன டேட்ல ரைஸ் பண்ணிருக்காங்கன்னா ஏப்ரல் மாசம், அதாவது அந்த 12 monthsல ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு, ரைஸ் ஆயிருக்கு 10 லேக். டியூ டேட் வந்து எப்போ முடியுது அப்படின்னா அதுல இருந்து ஒரு 45 days நம்ம பார்த்தோம்னா 30th மே வந்து டியூ டேட் முடியுது. ஆனா அமௌண்ட் வந்து எப்போ பேமெண்ட் பண்ணாங்க, அமௌண்ட் எப்போ பேமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 31st மார்ச் 2025ல பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸ ப்ராஃபிட்ல ஆட் பண்ணலாமா வேண்டாமா, ப்ராஃபிட்ல ஆட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது தான்.
இந்த இடத்துல பேமெண்ட் பண்ணியாச்சா பண்ணலையாங்கிறது தான் இங்க மேட்டர். பேமெண்ட் பண்ணியாச்சா பண்ணலையா, ஓகேங்களா? சோ அது டியூ டேட்டுக்குள்ள அல்லது ஆஃப்டர் டியூ டேட் எனிதிங் பேமெண்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னாவே போதும், ஓகேங்களா? பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னாவே அந்த பர்டிகுலர் பினான்சியல் இயர்ல அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதோடைய மீனிங். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த டியூரேஷன், அந்த டியூரிங் தி இயர்லயே ஒரு பில் ரைஸ் ஆயிருக்கு, அந்த டியூரிங் த பினான்சியல் இயர் பேமெண்ட் ஆயிடுச்சு, ஆனா லேட்டா பேமெண்ட் ஆயிருக்கு. அப்போ அலௌடான்னு கேட்டா அலௌடு தான். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நெட் இன்கம் வந்து எவ்வளவு 25 லேக் ஆல்ரெடி இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 25 லேக்கு டைரக்டா டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி கட்டிடும். இப்போ ரெண்டாவது சினேரியோ பாருங்க. நம்பர் 2, அதே 15th அதாவது 15th ஏப்ரல்ல தான் பேமெண்ட் அதாவது பில் பண்ணியிருக்காங்க. டியூ டேட் எப்போ முடியுது அப்படின்னா 30th மே, நெக்ஸ்ட் 15 டேஸ்ல முடியுது, 45 டேஸ்ல முடியுது. ஆனா அமௌண்ட் வந்து பே பண்ணது எப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 21 ஏப்ரல் 2025. அப்போ அடுத்த பினான்சியல் இயர்ல தான் என்ன பண்ணிருக்காங்க பேமெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அடுத்த பினான்சியல் இயர்ல தான் பேமெண்ட் நடந்திருக்கு. வித்தின் பினான்சியல் இயர்ல பேமெண்ட் நடந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அலௌடு. அந்த 25 லேக்குக்கு மட்டும் அப்படியே டாக்ஸை கட்டிடுவாங்க. ஆனா இங்க என்னன்னா அந்த பினான்சியல் முடிகிற வரைக்கும் என்ன ஆகலன்னா பேமெண்ட் ஆகல, ஆனாலும் ஓவர் டியூ. பேமெண்ட் ஆகல, ஓவர் டியூ. அந்த பினான்சியல் இயர் வரைக்கும் ஆகல, ஆனா ஓவர் டியூ பேமெண்ட் நெக்ஸ்ட் பினான்சியல்ல தான் ஆயிருக்கு. அப்ப இந்த 10 லேக் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பினான்சியல் இயர்ல வரக்கூடிய ப்ராஃபிட்ல தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியுமே தவிர இந்த இயர்ல அட்ஜஸ்ட் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும், ஆக்சுவலா இருக்கக்கூடிய ப்ராஃபிட் 25 லேக், இந்த டிஸ்அலவுடு பில்ல நம்ம என்ன பண்ணணும், இன்கம் அண்டர் செக்ஷன் 43BHங்கிற பேசிஸ்ல 10 லேக் ஆட் பண்ணிட்டு 35 லேக்குக்கு 30% வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் கட்டணும், ஓகேங்களா? இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ 30% வந்து அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ணி கட்டிட வேண்டியதுதான், ஓகேங்களா? ஸோ டாக்ஸ் பேயபிள் ஃபார் த ஃபினான்சியல் இயர் 2024-25ல 3 லேக் எக்ஸஸா நம்ம கட்ட வேண்டியது ஆயிடும். இப்போ அடுத்த சினேரியோ பாருங்க. அதே மாதிரி 15th ஏப்ரல்ல பில் பண்ணப்பட்டிருக்கு, டியூ டேட் வந்து 30th பண்ணணும். ஆனா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வித்தின் அந்த பினான்சியல் இயருக்கு உள்ளேயே, ஓகேங்களா, அந்த பினான்சியல் இயருக்கு உள்ளேயே வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப இதை நல்லா கவனிங்க. 6/1/24 financial year starts from 1st April 24. 1st April 24. 1st ஏப்ரலுக்கு முன்னாடி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஒரு 4 லேக் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு பேமெண்ட்ங்கிறது நடந்திருக்கு. ஆனா பில் நான் பண்ணது என்ன அப்படின்னா 15th ஏப்ரல், 3 மாசத்துக்கு அப்புறம் தான் பில்லே பண்ணிருக்காங்க. அப்ப இந்த 4 லேக் என்னன்னா அட்வான்ஸ் அமௌண்ட், அட்வான்ஸ் பேமெண்ட், அட்வான்ஸ் பேமெண்ட், ஓகேங்களா? இந்த 10 லேக்ல அட்வான்ஸ் பேமெண்ட் ஏற்கனவே பண்ணியாச்சு, ரிமைனிங் இருக்கக்கூடியது 4 லேக். இந்த 4 லேக்க எப்ப பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அடுத்த பினான்சியல் இயர்ல பேமெண்ட் பண்றாங்க. அப்போ ப்ரீவியஸ் பேமெண்ட் பினான்சியல் இயர்ல அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கும் இந்த டிஸ்அலவன்ஸ் அலவன்ஸுக்கு சம்பந்தம் கிடையாது. கரண்ட் பினான்சியல் இயர்ல 10 லேக்கு பில் பண்ணப்பட்டிருக்கு, ஆனாலும் அந்த 10 லேக்ல 4 லேக் லெஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அந்த 4 லேக்கை கன்சிடர் பண்ணா ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 லேக் அடுத்த பினான்சியல் இயர்ல தான் பேமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த பினான்சியல் இயர்ல அந்த 6 லேக் என்ன பண்ணிருப்பாங்க டாக்ஸபிள் இன்கமா உள்ள கொண்டு வந்துருவாங்க, ஓகேங்களா? அப்ப இந்த 6 லேக் எப்ப சார் நம்மளுக்கு கிளைம் எடுத்துக்க முடியும், நெக்ஸ்ட் பினான்சியல் இயர்ல தான் கிளைம் எடுத்துக்க முடியும். அப்ப 6 லேக் வந்து ஆட் பண்ணி 31 லேக்குக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் டாக்ஸை கால்குலேட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா 1,08,000 அப்படிங்கிறது எக்ஸஸா டாக்ஸ் வந்து கால்குலேட் ஆகுது. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். சோ இது பொறுத்த வரைக்கும் வந்து 5/3/25 அந்த பினான்சியல் இயர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகுறதுக்கு இன்னும் வந்து 25 நாள் இருக்கு, ஓகேங்களா? 25 நாள் தான் இருக்கு. அந்த டேட்ல ஒரு பில் நடந்திருக்கு. தென் டியூ ஆகுறது என்னன்னா நெக்ஸ்ட் பினான்சியல் இயர்ல தான் டியூ ஆகுது, 20th ஏப்ரல்ல டியூ ஆகுது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பேமெண்ட்டை நம்ம டியூ டேட்டுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம், ஓகேங்களா? டியூ டேட்டுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம். எப்போதான் நம்ம கொடுத்துருக்கோம், ஈவன் தோ நெக்ஸ்ட் பினான்சியல் இயர்ல தான் கொடுத்துருக்கோம், ஆனா டியூ டேட்டுக்கு முன்னாடி கொடுத்துட்டோம்.
ஓகேங்களா? இந்த இடத்துல டியூ டேட் முடிகிறதும் என்ன நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர் தான். பேமெண்ட் பண்ணதும் நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர் பிஃபோர் டியூ டேட் நம்ம பண்ணிட்டோம். அப்ப இந்த இயர் என்ன பண்ணிக்கிற முடியும், அதுக்கு அலோடு. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நார்மல் டாக்ஸ் தான் நம்ம பேமெண்ட் பண்றோம். இப்ப அடுத்து பாருங்க, இன்னும் 20 days தான் இருக்கு ஃபினான்சியல் இயர் முடிய. டியூ டேட் வந்து நெக்ஸ்ட் ஃபினான்சியல் 25th ஏப்ரல். நெக்ஸ்ட் ஃபினான்சியல் 25th ஏப்ரல். 25th ஏப்ரல் நம்ம பேமெண்ட் பண்ணல, டிலேடு பேமெண்ட் தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர்ல தான் ஓவர் டியூ ஆகுது. ஆனா டியூ டேட் மிஸ் பண்ணாம பண்ணிட்டோம்னா பார்த்தா இல்ல, லேட்டா தான் பண்றோம். அப்ப இந்த பில் நாட் அலௌட். இந்த 10 lakhக்கு நம்ம டாக்ஸை கட்டி ஆகணும். இன்கம் டாக்ஸபிள் இன்கமா காட்டணும். ஓகேங்களா? சோ ஃபைனல் எக்ஸாம்பிள் சினரியோ. பில் டேட் வந்து 31st மார்ச் லாஸ்ட் டேட்ல நடந்திருக்கு. பேமெண்ட் அதாவது டியூ ஆகுறது என்னன்னா மே மந்த் 15th. ஆனா மே மந்த் 15th நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பேமெண்ட் நடந்திருக்கு. அப்ப டியூ டேட்டை மிஸ் பண்ணாம பண்ணிட்டோம், அலௌடு தான். அப்ப நார்மல் டாக்ஸ் தான் நம்ம பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எம்எஸ்எம்இ அப்படிங்கிறதுல வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். சோ இப்ப லாஸ்டா நம்ம டிஸ்கஸ் பண்ண அலௌட் அண்ட் டிஸ்அலௌட் அப்படிங்கிறது எப்ப நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ஆடிட் பண்ணும்போது நம்மளுடைய டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஆடிட்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய கிளாரிட்டியா இருக்க வரும். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஃபைல் பண்ண இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அது எப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அக்டோபர் மந்த் ஏப்ரல் டு செப்டம்பருக்கான ஃபைல் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அக்டோபர். அந்த அக்டோபர் மந்த் நம்ம கண்டிப்பா இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த இயருக்கானது. ஓகே, ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் இயருக்கான செகண்ட் ஆஃப் வந்து லாஸ்ட் ஏப்ரல்லே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா முடிஞ்சிருக்கும். அதனால இந்த ஏப்ரல் இருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கிறத நெக்ஸ்ட் அக்டோபர்ல நம்ம வந்து ரிட்டர்னா நம்ம ஃபைல் பண்ணுவோம். அனெக்சர் 1 நம்ம வந்து ஃபைல் பண்ணும்போது, அதாவது எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 அனெக்சர் ஃபைல் பண்ணும்போது இதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? அதுக்கான ஒரு அவேர்னஸ் செஷனாகவும் இந்த அப்டேட் ஜிஎஸ்டில அதாவது எம்எஸ்எம்இல டேலியில என்ன அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்குமான ஒரு கிளாரிட்டியா இதை நீங்க எடுத்து ஆல்மோஸ்ட் நம்ம கம்பெனில ஓகேங்களா. ஸோ நம்ம லெட்ஜரை கிரியேட் பண்ணும்போது பார்ட்டியோட எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் கொடுத்துடலாம். அதர்வைஸ் F11ல மோர் டீடைல்ஸ்ல போயிட்டு நீங்க உங்க கம்பெனி ஒருவேளை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருங்க. ஈவன் தோ நீங்க வந்து சேல் பில் அப்படிங்கிறது நீங்க பண்றீங்க அப்படின்னா சேல் பில்ல நீங்க கான்ஃபிகர் அப்படிங்கிறத நீங்க பண்ண முடியும். இங்க எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனேபிள் அப்படிங்கிறத நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட்ல நீங்க உத்தியம் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க. உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் உத்தியம் டைப் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்டு நீங்க ப்ரிவியூ பாத்தீங்கன்னா உங்களுடைய உத்தியம் நம்பர் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இது உங்க கம்பெனியோடைய டீடைல்ஸ். அதர்வைஸ் பல்க் அப்லோட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ எக்ஸல்ல நம்ம வந்து லெஜரோடைய நம்மளுக்கு வந்து சப்ளையர் 50 பேர் இருக்காங்க, 60 பேர் இருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா லெஜர்ல நம்ம பார்ட்டியோடைய டீடைல்ஸ் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்டேட் பார்ட்டி உத்தியம் நம்பர். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பல்காவும் எக்ஸல்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இது நியூவா வந்து நம்ம எம்எஸ்எம்இ வந்து இன்க்ளூட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இருக்கக்கூடிய கிரிட்டிகல்ஸ் இதெல்லாம் கிளியர். ஓகே, இது மட்டும் லாஸ்டா நீங்க அப்டேட் ஆச்சுங்க. வேற எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். வெங்கடேசன் சார் நீங்க தான் டவுட் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேற எதுவும் டவுட் தான் நீங்க கேளுங்க, ஃபீல் ஃப்ரீ. ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால நீங்க கொஞ்சம் கேஷுவலா பேசலாம். ஹேமநாதன் சார் நீங்களும் கூட, அயோத்தி ராம் சார் நீங்க இந்த செஷனுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணீங்க, தேங்க்யூ. ஓகே, எனிதிங் எல்ஸ்? இல்ல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னா சீன் டைப் பண்ணுங்க.
ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த செஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளுடைய அந்த குரூப் செஷன் இருக்கு இல்லையா, சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன், அதுல வந்து கொஞ்சம் ஃபீட்பேக் கொஞ்சம் கொடுங்க, பிளஸ் ஆர் மைனஸ் எனிதிங், ஆல்வேஸ் எவ்ரிதிங் வெல்கம். ஓகேங்களா? ஸோ நீங்க எது பெஸ்டா இருந்தாலும் நீங்க அதுல கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா நம்ம ஃபீஸ் வந்து 100 rupees அப்படிங்கிறது நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு லேர்னிங். ஓகேங்களா? வீக் நம்ம வந்து ஒரு அப்டேட், நியூ அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி நானும் கொஞ்சம் நோட்ஸ் நான் எடுப்பேன், அதை பத்தி நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அதர் ஸ்டூடெண்ட் கொண்டு போய் சேர்ப்பேன். தென் நம்மளும் வந்து கொஞ்சம் டச்லேயே நம்ம இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீக் ஆன் வீக் வந்து ஒரு 100 rupees அப்படிங்கிறது கொஞ்சம் உண்மையிலே வந்து பெரிய அமௌண்ட் தான். ஆனாலும் கூட கொஞ்சம் ஒர்க்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேலி ரிலேட்டடா ஒரு சில ஷார்ட்கட்ஸ், அப்டேட்ஸ், சின்ன சின்ன ட்ரிக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தரா நம்ம வந்து இதை கொண்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நீங்க அந்த சிடிசி குரூப்ல நீங்க கொஞ்சம் அதை பத்தி ஷேர் பண்ணீங்கன்னா மற்றவங்களும் ஓகே இது கொஞ்சம் நல்லபடியா போகுது போலன்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது இன்னும் வந்து என்னன்னா, நான் வந்து கொஞ்சம் வெயிட்டான சப்ஜெக்ட், தென் கண்டினியூஸா நான் வந்து இந்த சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு எனக்கும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நம்ம அடுத்த ஒரு சண்டே கிளாஸ்ல நம்ம அகைன் மீட் பண்ணோம். Thank you, sir. தேங்க்யூ சார்.